பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாலை வேளையில ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலும் உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். குடும்பங்கள் வந்து கொண்டிருக்கிற வேளையில சுகபத்திரமாய் விரைவாய் அவர்கள் வந்து சேர கர்த்தருடைய நாமத்தில் அவர்களுக்காய் ஜெபித்து இந்த மாலை வேற ஆராதனையை துவங்குவோம். சங்கீதம் 43 வசனம் 3 சொல்லுகிறது. சங்கீதம் 43 வசனம் 3, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. ஆமென். அவருடைய வெளிச்சமும் அவருடைய சத்தியமும் அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் வாசஸ்தலங்களுக்கும் நம்மை கொண்டு செல்வதாக. ஆமென். இந்த மாலை வேளையில வந்திருக்கும் பொழுது நாம் அலுவலகத்துக்கு சொல்லுகிறோமோ, அல்லது பள்ளி கல்லூரிக்கு செல்லுகிறோமோ, அல்லது நண்பர்களை காண செல்லுகிறோமோ, அல்லது இல்லத்திற்கு செல்லுகிறோமோ, நம்ம எங்கே போனாலும் அவருடைய வெளிச்சமும் சத்தியமும் நம்மை நடக்கும். நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் அவருடைய வாசஸ்தலங்களுக்கும் நம்மை கொண்டு செல்லுகிறதா இருக்கணும். அவ்விதமா இந்த நாளில சபையாய் கூடி ஆராதிக்க வந்திருக்கிற இந்த வேளையிலே கூட நாம் அவரிடத்துல சொல்லணும், அப்பா, இந்த ஆராதனை உம்முடைய பரிசுத்த பர்வதத்தை நோக்கின ஒரு அடியாய் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வாசஸ்தலத்தை நோக்கின, எங்களுடைய பரம எருசலேமை நோக்கின ஒரு அடியாய் இருக்கணும் ஆண்டவரே என்று அவரிடத்துல சொல்லி நாம் எல்லாரும் அவருடைய தம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் வருவோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை, மகிமை ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்கு, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு எங்களை ஆயத்தப்படுங்க ஆண்டவரே, ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாலை வேளையில நாங்கள் உம்மை கூடி ஆராதிக்கிற வேளையில எங்க இருதயத்துல ஒரு அக்கினி மூழும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தலைகளின் மேல் ஒரு அக்கினி நாவு அமரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீர் எங்களை விலக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Take us out of our comfort zones, oh Lord. அப்பா தகப்பனே, நாங்கள் ஒரு புது ஆவியோடு, புதிய கிருபையோடு, புதிய அபிஷேகத்தோடு நாங்கள் ஆராதிக்கும்படிக்காய் உடைய சமூகத்திற்கு வருகிறோம் ஆண்டவரே. வந்த வண்ணமாகவே அல்ல, அறிந்த வண்ணமாகவே அல்ல, புதிய விதமாய் உடைய சமூகத்திற்கு நாங்கள் வரவும், உடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நாங்கள் வரவும். அப்பா தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தர் நீர் ஒருமுகப்படுத்துவீராக. ஒரு கர்மேல் மலையின் அனுபவம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்கள் தலைகளை முழங்காலில் எலியா செய்தது போல ஆண்டவரே, அப்பா பொதிந்து தாழ்ந்து கண்ணீரோடு தகப்பனே உம்முடைய சமூகத்துல எழுப்பி நிற்கிற, திறப்பிலே நிற்கிற அந்த ஒரு கிருபையை கர்த்தர் நீங்க கொடுங்க ஆண்டவரே. அப்பா, கையளவு மேகம் நாங்கள் காணும்படிக்காய், அந்த மகிமையின் மேகத்தை காணும்படிக்காய், பின்மாறி மழையை தரிசனத்துல காணும்படிக்காய், அதை வாஞ்சித்து ஜெபிக்கும்படிக்காய் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் அனல் மூட்டுவீராக. நீர் அனல் மூட்டுவீராக தகப்பனே. உமது வெளிச்சத்தை இந்த இடத்துல அனுப்பியருளும். எல்லா வாழ்வின் இருளும் அகலட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஐயா, உமக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த வெளிச்சம் இந்த மாலை வேளையில எங்கள் சபையில, எங்கள் குடும்பங்களில, எங்கள் இருதயத்துல பிரகாசிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்திய வசனம் புறப்பட்டு வரும்படிக்காய் நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. உம்முடைய சத்திய வசனம் புறப்பட்டு வரும்படிக்காய், எங்கள் ஒவ்வொருவரையும் அது தொடும்படிக்காய், உம்முடைய கிரியைகளை நடப்பிக்கும்படிக்காய் எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீதமுள்ள ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆராதனையின் வேளையில அப்பா பாடப்போகிற பாடல்கள் ஆண்டவரே, ஏதோ ஒரு லிப் சர்வீஸா இல்லாம ஆண்டவரே, ஏதோ ஒரு பாடல் யாரோ எழுதின ஒரு பாடல் என்று இல்லாம ஒரு ஆத்ம தாகத்தோடு எங்களிலிருந்து புறப்படும்படிக்காய் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே, help us to sing like we mean it, oh Lord. Help us to sing like we mean it from the bottom of our hearts, oh Lord. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உணர்வுள்ள ஆராதனை, ஆவியுள்ள ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கும்படிக்காய், சத்திய வசனத்துக்கு எங்கள் இருதயங்களை நாங்கள் திறக்கும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
Hallelujah. Praise the Lord. நம் தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு சகாயம் செய்ய வல்லவர். நம்ம எழுந்திருச்சு அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிற பொருட்டு நம்ம எழுந்திருச்சு அவரை பிரைஸ் பண்ணுவோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். நாமோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிப்பு கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசம்? அவர் நம்மளை தெரிந்து கொண்டார், அவருடைய குமாரராய் நம்மளே தெரிந்து கொண்டார். அந்த ஒரு விசுவாசத்தோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஈவன் நம்ம இந்த வாரம் தேங்க்ஸ்கிவிங் கொண்டாட போகிறோம். கடந்து வந்த பாதை, கடந்த வருடம் முழுவதும் அவர் எந்தவித தீங்கோ, நம்ம கஷ்டமோ நஷ்டமோ, நம்மளுடைய யாருக்கும் ஷேர் பண்ண முடியாத எல்லாவித இக்கட்டுகளும் நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டதே அவருக்கு கனப்படுத்தும் விதமா, அவர் ஸ்தோத்தரிக்கும் விதமா, அவர் நம்மளோடு இருக்கும்போது எந்த தீங்கும் என்னை அணுகாது, அவர் ஒரு நாளும் என்னை கைவிடாத தேவன் அப்படின்னு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, நான் சிங்கக்கபில விழுந்தாலும் சரி, சூளை நெருப்புல நடுவில் நடந்தாலும் சரி, எதுவும் என்னை அணுகாது, எதுவும் என்னை சேதப்படுத்தாது, அவர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்க வல்ல தேவன் அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாம் சந்தோஷமா அவர் ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட ஒரு கை தட்டி சந்தோஷமா பாடுவோமா இந்த பாட்டை. அவர் என்னை காத்திடுவார்.
ஹalleluya. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காண்கிற தேவன். தானியேல் சிங்க குகையில ஒருவராய் இருக்கும் பொழுது காத்த தேவன், சூளை நெருப்புல 3 பேராய் இருக்கும் பொழுதும் நம்மளை பாதுகாத்த தேவன். ஒருவேளை இன்னைக்கு நம்ம தனிமையில போய் கொண்டிருப்போம், ஆவியானவரே என்னை பாதுகாப்புன்னு கேட்கலாம். நீ குடும்பமாய் நம்ம போய் கொண்டிருப்போம் கடினத்தின் பாதையில ஆண்டவர் நோக்கி வேலை பார்க்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிறவரும் நம்மை காக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. நம்ம அடுத்ததாக ஒரு அருமையான பாடலை பாட இருக்கிறோம். ஒரு பழைய பாடல், இயேசுவை போல் அழகுள்ள யாரும் இல்லை பூவினில். ஹalleluya. அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்குகளின் வீதி, அவர் அழகில் சிறந்தவர், வெளிமானுக்கும் மறைக்கொட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை பற்றி நாம் இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்கள். யார்
சகோதரன். அடுத்ததாக நம்ம பாட போற பாடல், அவரே ராஜாதி ராஜா, அவரே எல்லா தேவர்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். He is the King of Kings, He is the Lord of Lords, He is the King of Glory and the Lord of Peace. Hallelujah. He is an unchanging Lord and He is the Lord of heaven and earth. Jeremiah 39:18 says, "For I will surely save you, because you have put your trust in me." Amen. Because you have put your trust in me. When we have a place for trust in God, not in our own strength, not in our circumstance, He promises to be our Lord, our Savior, our defender, and our deliverer. Amen. Hallelujah. Let us all lift up our voice with one confidence, knowing that our Lord is good and faithful to serve. Hallelujah. Amen. To fulfill all
பார்க்கிறோம் சுவாமி ஏசப்பா. உண்மையே நோக்கி வருகிறதப்பா ஏசப்பா. அன்னை நாளிலே கத்தாவே பெந்தகோஸ்து நாளிலே சுவாமி மேல் வீட்டு அறையிலே தகப்பனே நீர் உமது அக்கினியை கத்தாவை ஊற்றினீர் சுத்தி. அதுபோல தகப்பனே இந்நாளிலும் கூட சுவாமி ஏசப்பா வானங்கள் திறக்கப்படட்டும் தகப்பனே ஏசப்பா. உமது வல்லமையை கத்தாவை நீர் அபிஷேக மழையாய் ஊற்றுங்க சுவாமி ஏசப்பா. இங்கிருக்கும் எல்லோரும் மேலும் தகப்பனே உமது வல்லமை நீர் அபிஷேக தைலத்தை ஊற்றுங்க ஏசப்பா தகப்பனே. ஆவியானவரே நீர் அனலாய் கத்தாவை இறங்கி வாருங்க சுவாமி ஏசப்பா தகப்பனே. நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் சுவாமி ஏசப்பா. நீர் அனலாய் தகப்பனே இறங்கி வந்து தகப்பனே எல்லாரையும் தகப்பனே ஏசப்பா நீர் நிரப்புமாறு கத்தாவை ஏசப்பா உம்மை வரவேற்கிறோம் சுவாமி. இந்த வேளையில் கண்களை மூடி வாயிலை திறந்து ஆவியானவரை வரவேற்போமா? வாயிலை திறந்து பேசுங்க. ஆவியானவரே எங்கள் மத்தியிலே வருவீராகப்பா. ஆவியானவரை எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. ஹல்லேலூயா. அன்றைக்கு எலிசா அவருடைய வேலைக்காரனை நோக்கி ஆண்டவரை ஜெபிக்கிறார். என்னுடைய கண்களை திறவுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அந்த ஆண்டவரோட கண்களை திறக்கும் பொழுது அக்கினி மயமான ரதங்களையும் அக்கினி மயமான குதிரைகளையும் பார்த்தார். அதே போல இந்த நேரத்தை கேட்கும் ஆவியானவரே என்னுடைய கண்களை திறக்கிறாங்கப்பா. அக்கினி மயமாய் சுற்றி நிற்கிற அப்பா குதிரை வீரர்களை காண, அப்பா ரதங்களை காண எங்கள் கண்களை திறக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஓ ஷியாடுரா கவர தூரமா ஷியாக்கி தேவேராவோ. எல்லாரும் வாயிலை திறந்து ஆவியானவரை வரவேற்போம். அந்த வேலை கூட ஆவியானவரே
அப்பொழுது நான் உன்னை நிரப்புவேன் என்று சொன்ன ஆவியானவர் எல்லாரும் வாயிலை திறந்து ஏசப்பா ஸ்தோத்திரம், நன்றி ஆவியானவரே, மகிமை தேவனே, அவர் ஸ்தோத்திர பலிகளை ஏறுங்க, நன்றி பலிகளை ஏறுங்க. ஹalleluya. ஓ யாத்ரோமா ஷாதி யாத்ரோவா கவலகுரவா ஏசாயாலை பேர பார்க்கிறோம். இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், இனிமேல் நான் உன்னை சுமப்பேன், இனிமேல் நான் உன்னை தப்ப வைப்பேன். ஆமென். ஹalleluya. நடுகிறவனாலும் அல்ல, நீ பாய்ச்சனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமே ஆகும். ஹalleluya. ஆமென். இப்படியாய் நம்ம விசுவாசிப்போம். அன்றைக்கு ஆபிரகாம் அவருடைய மகனை அந்த மலையின் மீது பலியிட கொண்டு போகும் பொழுது அவருக்கு தெரியாது அங்க அந்த ஒரு ஆடு ஆயத்தமா இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், ஆபிரகாம் அந்த மலையில அடியிலிருந்து நடக்கும் பொழுதே அந்த பக்கத்துல இருந்து அந்த ஆடு ஏறிக்கொண்டே நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. நமக்காக இந்த வேலை கூட கடினமான பாதையில நம்ம ஏறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா விசுவாசிப்போம், நமக்காக ஒரு ஆடு அந்த பிறத்துல நமக்காக ஏறிக்கொண்டு வந்துகொண்டே இருக்கிறது. ஆமென். ஓஷியா அறிவா கவர் அகுரவா விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவரே, எனக்காக வைக்கப்பட்ட ஆட்டை காட்டுங்க இயேசப்பா, என் கண்களை திறங்க இயேசப்பா. ஹalleluya. இனிமேல் நடத்துவார். இதுவரை தாங்கினார், கைவிடாத தேவன், கண்ணின் மணியை போல் காக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி விசுவாசத்தோடு அந்த பாடலை பாடுவோம். இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவார். இதுவரை
கடைசி வரை நடத்திடுவே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர், நடத்திடுவீர் இனிமேலும் விசுவாசத்தோடு கடைசி வரை. நடத்திடுவீர், நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர், நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர். நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். ஆமென். ஹalleluya. அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த மாலை வேளையில நம்முடைய இருதயத்துல என்ன சஞ்சலங்கள் இருக்கிறதோ, நம்மிலே சிலர் சிங்கத்து கெபியில இருக்கலாம், நம்மில் சிலர் அக்கினி சூளையில இருக்கலாம், அல்லது நம்மில் சிலர் அமர்ந்த தண்ணீரண்டை இருக்கலாம், பசுமையான புல்வெளியில இருக்கலாம், சிலர் மலை உச்சியில இருக்கலாம், சிலர் பள்ளத்தாக்கில இருக்கலாம், சிலர் வெளிச்சத்தில இருக்கலாம், ஆனால் சிலர் இருளில இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஹalleluya. கர்த்தருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவரே நமக்காய் ஜீவாதார பலியானார். அவரே நமக்காய் ஜீவாதார பலியானார். இன்று நாம் சங்கீதம் 43:3 துவங்கிற ஆராதனை துவங்கிறது போல, கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் நீர் அனுப்பியறணும். அவைகள் என்னை உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உம்முடைய பிரசன்னத்திற்கும் என்னை நடத்தி செல்லுவதாக என்று சங்கீதத்தில் என்று சொல்லி ஆரம்பித்தோம். அவர்களே சொல்லுவோமா, அப்பா உம்முடைய வெளிச்சம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அப்பா உம்முடைய சத்தியம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உலகம் எவ்வளவு இருடா இருந்தாலும், என்னை சுற்றி காரியங்கள் இருந்தாலும், என்னை நடத்துகிற வல்லமை உம்முடைய கரத்திற்கு உண்டு. அப்பா என்னுடைய தேவைகள் உம்முடைய பிரசன்னத்துல சந்திக்கப்படும், அவை பார்த்துக் கொள்ளப்படும். எனக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆபிரகாம் சொன்னது போல ஈசாக்கு கேட்டப்போ அப்பா நகரபலி எங்கே என்று கேட்ட பொழுது, கர்த்தர் யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே, அவர் நமக்கு கொடுப்பார் என்றது போல, அப்பா சகோதரனே சகோதரியே, தனிமையாய் உணர்கிறீர்களோ, எல்லோரும் கைவிட்டதை போல உணர்கிறீர்களோ, என் இருதயத்தின் ஏக்கத்தை கண்ணீரை அறிந்தவர்கள் இல்லை என்று நினைக்கிறீர்களோ, யெகோவா ஷம்மா சொல்லுகிறார், நானும் கூடவே இருக்கிறேன், நானும் கூடவே இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன்,
உன்னை நான் அபிஷேகித்தேன், உன்னை நான் பயன்படுத்துவேன். என் மகளே, என் மகனே, என் பரிசுத்த பர்வதத்திற்கு வருவாயா? ஒரு பலியோடு நீ வருவாயா? உன்னுடைய வாழ்க்கை பலியோடு நீ வருவாயா? உன்னுடைய இருதயத்தின் தாழ்மையோடு வருவாயா? என்னுடைய அபிஷேகத்தோடு வருவாயா? என்னுடைய அக்கினியோடு வருவாயா? நான் பார்த்துக் கொள்ளுவேன். நானும் என்னுடைய சமூகத்துல உன்னை நான் பார்த்துக் கொள்ளுவேன். நாம நினைக்கிறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில சிங்க கெபிகள் இருக்க கூடாது ஆண்டவரே என்று நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தானியேல் சிங்க கெபிக்கு சென்ற பிறகுதான் கர்த்தருடைய கரத்தை காண முடிந்தது. ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில போடப்படாமல் இருந்திருக்கலாம் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் போடப்பட்ட பிறகே கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இந்த மாலை வேளையில எதுவா இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், என் பிரசன்னம் உனக்கு போதுமானது, என் பிரசன்னம் உனக்கு போதுமானது, என் கிருபை உனக்கு போதுமானது. என் இரக்கத்தினால உன்னை நான் சிட்சித்த நாட்கள் முடிய போகிற நாட்கள். நான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்துவேன். நாம் பாடினது போல யெகோவா ஈரே எல்லாமுமாய் இருக்கிறவர் நம்மை நடத்துவார். இந்த நாளில் மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நம்மை நடத்துவார். இந்த நாளில் மாத்திரமல்ல, நாம் ஒரு நாள் நித்திய பிரசன்னத்தில் அவரோடு கூட இருக்கிறவரை அவர் நடத்துவார். ஏனென்றால் வாக்களித்தவர் உண்மையுள்ளவர். நான் உன்னை விட்டு ஒரு நாள் விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்களித்தவர் உண்மையுள்ளவர் என்று விசுவாசத்தோடு சாலமோனை போல நாம் சொல்லுவோமா? என் தகப்பனிடத்துல உம்முடைய வார்த்தைகளினால நீர் சொன்னதை என் கரங்களினாலே நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. என் தகப்பனிடத்துல உம்முடைய வார்த்தைகளினாலே நீர் சொன்னதை என் கரங்களாலே நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. நீர் என்னை குறித்து நினைத்த ஒரு காரியமும் குறைவுபடாது, ஒரு காரியமும் குறைவுபடாது ஆண்டவரே. நிறைவாய் நடத்துவீர், நிறைவாய் நடத்துவீர் ஆண்டவரே. தடைகள் விலகு இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த பர்வதத்துல எல்லாமே பார்த்துக் கொள்ளப்படும். எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவே, பரிசுத்த பர்வதமே, உம்மிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு குடும்பமாய், ஒரு சபையாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி மதில் எங்களை சுற்றி எழும்புவதாக தகப்பனே. உம்முடைய வல்லமை, அபிஷேகம், அக்கினி ஆண்டவரே. அப்பா, shake us out of our comfort zones, oh Lord. Shake us out of our comfort zones, oh Master. Help us to arise and shine for you, Lord. Arise and shine from the young and old, oh Lord. மூப்பர், வாலிபர் எல்லாரும் ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் காண்கிற நாட்களுக்குள்ளாய் நாங்கள் இருக்கிறோம். நீ ஊற்றுமையா பின்மாறி மழையை நீர் ஊற்றும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உமக்காய் எழுந்து பிரகாசிக்க, உமக்காய் எரிந்து கொண்டே இருக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க ஆண்டவரே. சபை என்பது வெறும் விளக்கு தண்டு ஆண்டவரே. அதன் மேல் ஒளியா இருக்கிறவர் கிறிஸ்து, அதன் மேல் ஒளியா இருக்கிறவர் இயேசு. உம்முடைய வெளிச்சத்தை இந்த சபை உயர்த்தி பிடிக்கும்படிக்காய், ஒவ்வொரு குடும்பமாகிய சபையும் உயர்த்தி பிடிக்கும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இடிந்து கிடந்த பட்டணங்கள், இடிந்து கிடந்த இருதயங்கள் இந்த நாளில மீண்டும் எழுப்பி கட்டப்படட்டும். ஒரு உற்சாகத்தின் ஆவி இந்த இடத்துல கடந்து வரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா, சகல தளர்வின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு உற்சாகத்தின் ஆவி தாங்கும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், யெகோவா ஈரே, யெகோவா ஷமா, யெகோவா ஷாலோம், நீ மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமரலாம். சபையின் அறிவிப்புகள். ஆஸ்டின் தமிழ் சபைக்கு வந்திருக்கவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்திலே நமக்கு வியாழக்கிழமை 27ஆம் தேதி இதே இடத்தில் வைத்து 10:30 மணிக்கு நமக்கு தேங்க்ஸ்கிவிங் மீட்டிங் இருக்குது. நீங்கள் எல்லாரும் குடும்பமாய் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வந்து சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க. ஒரு ஃபார்மலாக இல்லாமல் இன்ஃபார்மலாக நம்ம ஒரு பாடல் பாடி நம்ம எல்லாருடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு ஆணுடைய வார்த்தையை கேட்டு ஒரு பாட்லெக் நம்ம மத்தியில் இருக்கும். அதற்கான மெனு எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அதை எல்லாரும் பார்க்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து வருகிற வாரத்தில் நமக்கு நைட் ப்ரேயர் கிடையாது. ஏன்னா வியாழக்கிழமை நமக்கு தேங்க்ஸ்கிவிங் ப்ரேயர் இருக்கிறதுனால நைட் ப்ரேயர் நமக்கு கிடையாது வருகிற வாரத்தில்.
ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ப்ரேயர் லைனில் நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். விமன்ஸாக சேர்ந்து நம்மளோட லிசியக்கா லீட் பண்ணுவாங்க அந்த ப்ரேயரை வந்து. காலையில் எல்லா விமனையும் நான் என்கரேஜ் பண்ணுறேன், அந்த 5 to 6 ப்ரேயர் லைனில் ஜாயின் பண்ணி நீங்களும் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் எல்லா வாரமும் திங்கள், புதன், வெள்ளி 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நமக்கு ப்ரேயர் லைன் இருக்குது. அதுலேயும் பெண்கள் நமக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நீங்கள் கலந்து கொள்ளும்படியை கேட்டுக்கொள்கிறேன். இதில் என்னென்னா நிறைய வேலை பார்க்குறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாயின் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ஹாஃப் ஜாயின் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் உங்களோட சிரமங்களை பார்க்காம அதில் ஜாயின் பண்ணி ப்ரேயர் பண்ணும்படியை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரிஸ் செலிப்ரேட் பண்ணுறவங்க முன்பாக வரும்படியை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக பாஸ்டர் ஜோம் பண்ணுவாங்க. Praise the Lord. இந்த நாளில் the Thanksgiving celebration, just quickly few words around that. அது ஒரு நம்முடைய ரெகுலர் சர்வீஸ் மாதிரி இருக்காது Thanksgiving service. Those who have attended already, இது வரைக்கும் past few years attend பண்ணவங்களுக்கு தெரியும். It's not our regular service actually. நாம ஒரு சிறு ஆராதனை, ஒரு சின்ன டிவோஷன் நாம பார்த்துவிட்டு குடும்பமாய் அது பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நாள், நன்றி எறிதலின் நாள். நன்றி எறிதலுக்கென்று ஒரு நாளை இந்த தேசம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறது. நன்றி செலுத்த எந்த சூழ்நிலைகளும் இல்லாத நாளில் அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். வந்ததுல பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. மீதி பேருக்கு இனி எப்படி இதை தாண்டி நாங்க பிழைக்க போகிறோம் என்றே தெரியல. ஆனால் அவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த நேரத்தை ஒதுக்கினார்கள். ஆமென். அதனால நாம இந்த நாட்களில நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் இந்த நாளில நாம் கூடி வந்து குடும்பமாய், அது நான் சொன்ன மாதிரி இட்ஸ் a very brief time of word and brief time of worship. அதற்கப்புறம் every family will come and share how the Lord's faithfulness has led you in this year. இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தி வந்தவர், நம்ம பாடினது போல இதுவரை நடத்தினவர் மாத்திரமல்ல, எந்நாளும் நம்மை நடத்துகிறவர். ஓகே, அதற்காய் சேர்ந்து வந்து இது பண்ணி then we will have lunch, fellowship lunch. We will have traditional American Thanksgiving lunch as well as Indian lunch. So நீங்க பிரியாணியை மிஸ் பண்ணாலும் சரி, இல்ல டர்க்கியை மிஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே இருக்கும். Everything would be there. So come and enjoy. It's a time of really we coming together and celebrating the bountiful blessings of God. கர்த்தருடைய அதீதமான ஆசீர்வாதத்தை நாம் நினைத்து நன்றி செலுத்துகிற நாள். அப்படி நன்றி பலியில ஒரு விசேஷ ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Children are dismissed for Sunday school. அதே போல just one more announcement is the carols. இந்த வீக்ல carols sign up sheets அனுப்புவோம். Sign up for the carols quick so that we can plan the route map and everything. சரியா? டிசம்பர் மாதம் 2வது வாரமும் 3வது வாரமும் Friday and Saturday we'll be singing carols. Once the sign up sheet is sent out, எவ்வளவு விரைவாய் நீங்க சைன் அப் பண்ண முடியுமோ அவ்வளவு எளிதாய் ஆயத்தப்பட எளிதா இருக்கும். சரியா? Thank you very much. Now Sister Lizzie will share the word of God. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Are you all happy? ஆமென். புதிதாக வந்திருக்கிறவங்கள நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். வெல்கம் டு ஆஸ்டின் தமிழ் சர்ச். We are so glad you are here. Praise the Lord. எல்லாரையும் ஒரு விஷயம் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். என்னன்னா வந்து ஆண்டோடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் கர்த்தர் சொல்கிறாங்க, என் ஜனங்களை வந்து என்னுடைய வீட்டில் என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி. ஆமென். நமக்குலாம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது இல்லையா? யாரோட லைஃப்லையும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆனாலும் எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் காரியங்கள் இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்துக்கு வரப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, நம்மளைய அவருடைய சந்தோஷத்தினால நம்ம நிரப்புறாங்க. ஆமென். ஆமென். அது என்ன சோகமாக சொல்கிறீங்க? சந்தோஷமாக சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் இருக்கிறார். பாஸ்டர் பிரேயரில் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆமென். கர்த்தர் தமது ஜனத்தை நெகிழ விடாத தேவன், அவருடைய சுதந்திரத்தை கைவிடாத தேவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒரு நாளும் வந்து நம்ம திராணிக்கு மிஞ்சி நம்மளை ஆண்டவர் வந்து நம்மளை சோதிக்கவே மாட்டாங்க. ஆமென். அதனால கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பது தான் நம்மளுடைய பலனா இருக்கிறது. ஆமென். இந்த நாளில் கூட இன்னைக்கு வந்து என்னன்னா, யார் நானா மணி பிரதரான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் சீட்டு என் பேரில் வந்துச்சு இன்னைக்கு. ஸோ
ஸோ அதனால் உங்கள் மத்தியில் இந்த நாளில் நான் இருக்கிறேன். எல்லாமே ஆண்டவர் வந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார். ஆமென். சபை வந்து கர்த்தர் வந்து அதை நடத்தி செல்கிறார். கர்த்தருக்கு மகிமையை நம்ம செலுத்துவோம். இந்த நாளில் வந்து மெசேஜுக்காக எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி வந்து லூக்கா எழுதின சுவிசேஷகம் 11ஆம் அதிகாரம் 33லேருந்து 36 வரைக்கும். Luke chapter 11 verses 33 to 36. I request Shirley to read the passage. லூக்கா 11ஆம் அதிகாரம் 33 முதல் 36 முடிய. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். தேங்க்யூ சார். நம்ம ஜெபித்து செய்திகளை கடந்து போகலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனையும் என் நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா. நீர் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறீங்களா, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தில் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவர் இந்த வேலையில் அப்பா நீர் எங்களோடு கூட நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பேசுவது நீங்கள் எல்லாம் பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி எழுதியிருக்கிறதாப்பா. பிதாவின் ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் காரியங்களை விளக்கி சொன்ன பொழுது அப்பா எம்மாவூர் ஸ்ரீஷருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல அப்பா ஆண்டவரை எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியா நாங்கள் செபிக்கிறாப்பா. கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரை. கர்த்தாவை நாடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளின் பின்னே செல்லுகிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரை. மனுஷ சத்தத்தை அல்ல ஆண்டவரை, தேவ சத்தத்தை கேட்க நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர நன்றி ராஜா அப்பா. எங்களை தாழ்த்து முட கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா. செய்தி கடந்து வர முடியாத படிக்க ஆண்டவரே கிரீசைய எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறாப்பா. எல்லா சோர்வின் ஆவிகள் விலகுவதாக, எல்லா கனநித்திரை ஆவிகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்த நீர் ஆண்டவரே அப்பா எங்களோடு பேசுங்க அப்பா. உங்களுடைய சத்தம் வல்லமையுள்ள சத்தம் அப்பா. உங்களுடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதாப்பா. உங்களுடைய சத்தம் பெண்பான்களை ஈன செய்கிறதாப்பா. ஆண்டு உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ராஜா அப்பா. எங்களோடு பேசுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த பகுதி நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பேசேஜ் தான். இந்த பகுதியில் வந்து இது வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையாக இந்த வசனம் காணப்படுது இல்லையா. இது வந்து ஒரு பேரபிள். ஆண்டவரை இயேசு வந்து நிறைய காரியங்களை டீச் பண்ணாங்க சீஷர்களுக்கும், தன்னிடத்துல வந்த எல்லா ஜனங்களுக்கும் பல காரியத்தை ஆண்டவர் வந்து டீச் பண்ணாங்க இல்லையா. எப்படி டீச் பண்ணாங்க? பேரபிள்ஸை ஆண்டவர் வந்து டீச் பண்ணாங்க. இந்த இடத்துலையும் பேரபிள்னா ஒரு உபமானம் இல்லையா. இந்த இடத்துலயும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லாங்க. என்னன்னா யாரு வந்து ஒரு விளக்க கொளுத்தி இல்லையா விளக்கு தண்டின் மேலதான் வைப்பாங்க. ஒரு மரக்காலின் கீழேயோ இல்லை வந்து ஒரு மறைவிடத்திலேயோ ஒரு கட்டிலின் கீழேயோ வைக்க மாட்டாங்க. கீழே வச்சுன்னா என்ன ஆகாது, என்ன யாருக்கும் வெளிச்சம் கொடுக்க முடியாது. ஒரு விளக்கு தண்டின் மேல இல்லையா. லேம்ப் ஷுட் பி கெப்ட் ஆன் தி லேம்ப் ஸ்டாண்ட். ஆமென். அப்ப விளக்கு மேல வச்சாதான் வந்து வெளிச்சம் கொடுக்க முடியும் வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வந்து ஆண்டவர் சொல்றார் இல்லையா. மத்தேயு 5:14 சொல்றாங்க, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்ப அந்த உலகத்துக்கு வந்து நம்ம வெளிச்சமாக நம்ம இருக்கிறோம். யாரு விளக்கா இருக்கிறாங்க இங்க? நம்ம தான் லேம்ப் இல்லையா. நம்ம தான் வந்து வெளிச்சமா நம்ம இருக்கிறோம். முன்னாடி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் யாராவது வாசிக்கலாமா? எபேசியன்ஸ் chapter 5 verse 8. இங்க கூட டிஸ்ப்ளே பண்ணுவாங்க, நீங்க அதை பார்த்து ரீட் பண்ணா. எபேசியன்ஸ் chapter 5 verse 8. கொஞ்சம் வசனங்களை எடுத்து வாசிச்சீங்கன்னா. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்துல நம்ம எப்படி இருந்தோமா? அந்தகாரமா இருந்தோமா. ஒன்ஸ் we were in darkness. என்னன்னா வந்து அப்ப முற்காலம் அப்படின்னா என்ன? ஆண்டவர் அறியாத காலம். ஆண்டவர் அறியாத காலம் அப்படின்னா என்ன வச்சுக்கோங்க, ஆண்டவரை
நம்ம வந்து நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம அந்தகாரமா நம்ம இருந்தோம். ஒருவேளை நம்ம வந்து புற மதத்துல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, இல்ல பிறந்ததுல இருந்தே நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தா கூட நம்ம என்னைக்கு வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்குதான் வந்து நம்ம என்னன்னா அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மளை வந்து ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறாங்க. ஆமென். இப்ப நானும் பாஸ்டர் எல்லாருமே நாங்க 2 பேருமே வந்து ஒரு பாரம்பரிய சபையிலிருந்து தான் நாங்க வந்து ரட்சிக்கப்பட்டோம். அந்த பாரம்பரிய சபையில இருந்த பொழுது எங்களுக்கு வந்து வெளிச்சம் இல்லாமல் இருந்தது. நாங்கன்னா ரொம்ப பக்தியா இருந்தோம், ஆலயத்துக்கு போனோம், ஆண்டவரை தொழுது கொள்கிறேன்னு சொல்லி மெழுகுதிரிகள் எல்லாம் கொண்டு போய் கொளுத்தி வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப வந்து என்னன்னா ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஏசு வந்து ஆண்டவர் அப்படின்ற ஒரு வெளிப்பாடு இல்லை. நாங்க வந்து என்னன்னா அங்க போய் வந்து எல்லா காரியங்களையும் ரிச்சுவல்ஸ் அது எல்லாத்தையும் நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாரம்பரியமா அதெல்லாம் நாங்க செய்து கொண்டு இருந்தோம். என்னன்னா நிறைய செயின்ஸ் கிட்ட எல்லாம் வந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி இல்லையா? தேவன் ஒருவரே. தீமோத்தேயு புத்தகத்துல வாசிக்கிறோம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. ஆமென். That is only one mediator, that is Jesus Christ. ஆமென். அவர்தான் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறாரு. அப்ப அந்த வெளிப்பாடெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதனால போய் சயின்ஸ் கிட்ட எல்லாம் போய் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேண்டிக்கிட்டு இருந்தோம். பிரேயர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில புஸ்தகத்துல இருக்கிற பிரேயரை வந்து அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்படி ஜெபிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாம இருந்தது. அப்புறம் வந்து அந்த சபையினுடைய ஒழுங்கு வந்து என்னன்னா நம்ம பாவ மன்னிப்பு கன்ஃபெஷன் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் அப்போ அதை பண்ணணும்னு சொல்லி அப்போ சாட்டர்டே வந்து அதை போய் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பாதியார்கிட்ட போய் நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்கூல் டேஸில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு போய் நான் யோசிக்கிறேன். சரி ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு செய்யாத பாவத்தையும் சொல்லி நான் திருட்டுனே போய் சொன்னேன். அப்படி இப்படின்ட்டு போய் சொன்னேன். அவங்க வந்து அந்த ஃபாதர் என்ன சொல்லுவாங்க, அந்த பேக்ரவுண்ட் அவங்க வந்து நீங்கள் ஒரு 10 தடவை வந்து இந்த பரமண்டல ஜெபம் சொல்லுங்க, அப்புறம் இன்னொரு 5 தடவை இன்னொன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதையெல்லாம் சொல்லி நம்ம ஒரு 2 தடவை சொன்னதுக்கு அப்புறம் சரி யாருக்கு தெரிய போகுது 10 தடவை சொல்லணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அடுத்த நாள் வந்து அந்த சர்வீஸ்க்கு போறப்ப அங்க போறப்ப பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஜெபம், பாவமே என் பெரும்பாவமே அப்படின்னு. நேற்று தான் பாவ கன்ஃபெஷன் நடந்தோம். அடுத்த நாள் காலையிலே வந்து என் பாவமே என் பெரும்பாவமே. ஐயோ நம்ம பாவத்திலே இருக்கிறோமா, நம்ம பாவத்துல இருந்து ஒரு விடுதலையே நமக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஸ்கூல் ஸ்டேஜ்லலாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் போய் படிக்கும்போது தான் ஐ வாஸ் சேவ் இல்லை, அப்பதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப அப்பதான் பைபிளை படிக்க ஆரம்பிச்சோன்னே ஒரு வெளிப்பாடு வந்தது. ஆமென். என்னன்னா வந்து ஆண்டவர் வந்து எபிரேயர் 10:14 சொல்லியிருக்கிறாங்க, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களுக்காக இல்லையா ஒரே படியினாலே என்றென்றைக்கு நம்மளை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாவத்தையே ஒரு சின் நம்ம பாவத்திலேயே நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு பேர்டன் இல்லாம ஆண்டவர் நமக்காக மரித்தார். இளங்கால வெள்ளாட்டுக்கடை ரத்தத்தினால அல்ல, அவருடைய சொந்த ரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டு ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்தார். ஆமென். அப்ப நம்மளை வந்து நம்ம பாவத்துக்கு செத்து 1 பேதுரு 2:24 நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்து கொண்டு அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில சுமந்தார். அவருடைய தழும்புகளால நம்ம குணமானோம் என்று சொல்லி. அப்ப வந்து என்னன்னா we are died to sin and we are living in the righteousness. இல்லையா? ஆண்டவர் நம்மளை பாவத்துக்கு நம்ம செத்துட்டோம் அப்படின்ற அந்த ஒரு வெளிப்பாடெல்லாம் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் அப்படி எங்களுக்கு வந்து உண்டானுச்சு. அப்ப இந்த ஒரு வெளிப்பாடு இல்லாததுக்கு முன்பாக முற்காலத்திலே அப்படின்னா ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவரை இயேசு என்ன சொன்னாங்க, நம்ம எல்லாரும் வந்து ஜலத்தினால ஆவியினால பிறக்கணும், அப்படி இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி இல்லையா? அப்ப அப்படின்னா என்ன, அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். நம்ம பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவங்களா இருந்திருக்கலாம், இல்ல வந்து நம்ம யாரா இருந்தாலும் ஆண்டவரோடு நமக்கு வந்து ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவம், அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு வேண்டும். அப்ப வந்து என்னன்னா அந்த பைபிளை வாசிங்கன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதான் ஆண்டவர் சொன்னாங்க, you shall know the truth and the truth will set you free. ஆமென். அப்ப நம்ம பைபிள் அதுக்கு முன்னாடி படிக்கல, அதனால சத்தியம் தெரியல. அதனால வந்து என்னன்னா வந்து நம்ம வந்து அந்தகாரத்துல இருந்தோம்.
ஆனா பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சோடனே நமக்கு அப்படியே கண்ணு அப்படியே திறந்த மாதிரி இருந்துச்சு, மனக்கண்கள் திறந்திருக்கு. இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு என்னன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெடிஷன்ஸ்குள்ள சத்தியத்தை அறிய முடியாதபடி இல்லையா. பவுல் சொல்கிறார்ல கொரிந்தியர்கள் நிருபத்துல என்ன சொல்றாரு பவுல் வந்து, அந்த சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி நமக்கு பிரகாசமா இல்லாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்ணிருக்கான், நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆமே. அப்ப நம்ம மனக்கண்கள் எல்லாம் நிறைய பேரோட மனக்கண்களை வந்து என்ன பண்ணி வச்சிருக்கான் பிசாசு, குருடாக்கி வைத்திருக்கிறான். நமக்கு சத்தியம் தெரியல, அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அப்படியே அந்த டார்க்னஸ்லயே நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து நம்ம டார்க்னஸ்ல இருந்தோம். ஆனா எப்ப வந்து நமக்கு சத்தியம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சோ, இப்ப என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து அந்தகாரத்துல இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மளே ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்துட்டார். ஆமென். இப்போ நம்ம வந்து இரவுக்கும் இருளுக்கும் உரியவர்கள் அல்ல இல்லையா. பவுல் அப்போஸ்தலர் வந்து ரோமருக்கு எழுதின நிருபத்துல சொல்லுவாரு, நம்ம இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 13 verse 12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஆமென். அப்போ என்னன்னா வந்து நம்ம அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப நம்ம வந்து இரவுக்கும் இருளுக்கும் உரியவர்கள் அல்ல, நம்ம பகலின் பிள்ளைகளாகவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் நம்ம இருக்கிறோம். அப்படிதான் வேதம் சொல்லுது. தெசலோனிக்கேயர் புத்தகத்துல அப்படிதான் பவுல் எழுதுவாரு. ஆகையால தூங்குறவங்க எப்ப தூங்குவாங்க, இரவுல தூங்குவாங்க இல்லையா. இப்ப வந்து பகலே தூங்குறோம். சில பேர் சொல்லுவாங்க சர்ச்சைக்கு தூக்கமே வராது, சர்ச்சைக்கு போனோம்னா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி கிடையாது இல்லையா. முழிச்சுதானே இருக்கீங்க, இல்ல முழிச்சுட்டே தூங்குறீங்களா? தூங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, எல்லாம் அலர்ட்டா இருக்கீங்க. ஒரு டெஸ்ட் வச்சேன். ஓகே, பரவாயில்ல. பிரைஸ் கார்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம வந்து என்னன்னா இரவுக்குரியவர்கள் அல்ல இல்லையா. தூங்குறவங்க இரவுல தூங்குவாங்க, வெறி கொள்ளுகிறவர்கள் இரவுல வெறி கொள்ளுவார்கள். ஆனா நம்ம வந்து பகலுக்குரியவர்கள், நம்ம வந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா. அதை தான் ஆண்டவர் என்ன சொன்னாங்க, நீங்க வந்து விளக்கா இருக்கிறீங்க, வெளிச்சமா இருக்கிறீங்க உலகத்துக்கு அப்படின்னு. அப்ப நம்ம எல்லாம் என்னன்னா வந்து நம்ம முன்னாடி டார்க்னஸ்ல இருந்தோம் ஆண்டவர் அறியாதப்ப. ஆனா இப்ப வந்து நம்ம வந்து வெளிச்சமா நம்ம இருக்கிறோம். அப்ப இப்ப வந்து நம்ம என்னன்னா விளக்கு தண்டு மேல வைக்கப்பட்ட ஒரு லேம்பா, ஒரு விளக்க போல நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிரகாசிக்க வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் விரும்புறாங்க இல்லையா. அப்ப வந்து பட் இந்த கொஸ்டின் என்னன்னா வந்துட்டு, ஆர் வி ஷைனிங், ஆர் வி பர்னிங் ஃபார் த லார்ட்? அதுதான் பெரிய கொஸ்டின். நம்ம வந்து பிரகாசமா இருக்கிறோமா, இல்ல வந்து ஒரு மறைவிடத்துல வைக்கப்பட்ட ஒரு மரக்காலால மூடி வைக்கப்பட்ட விளக்க போல நம்ம இருக்கிறோமா? அப்படிதான் இன்னைக்கு சபைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுப்புதல் கிடையாது. சபைகள்ல பாத்தீங்கன்னா பயங்கர வந்து என்னன்னா ஒரு நிர்விசாரம் சபைகள். அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய சபைகள்ல வந்துட்டு எழுப்புதல் இல்லாதனால இன்னைக்கு நிறைய வந்து சர்ச்சஸை வந்து க்ளோஸ் பண்றது, அதை லீஸ் பண்றது, ரெண்ட் பண்றது, மற்ற ரிலீஜன் அதை வாங்கி அவங்களோட வர்ஷிப் பிளேஸா கன்வெர்ட் பண்றது, இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிற பிரியமான இதெல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள். ஏன்னா வந்து சபைகள்லாம் வந்து மூடப்படுது. ஏன்னா ஒரு எழுப்புதல் இல்லை. சபை வந்து விளக்கா இருக்கணும், ஒரு மலை மேல இருக்கிற பட்டணமா இருக்கணும். அப்ப நம்ம எல்லாம் வந்து என்னன்னா வைராக்கியமா நம்ம சபைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமென். அப்ப நம்ம வந்து என்னன்னா பிரகாசிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஆண்டவர் நம்மளை வந்து அந்தகாரத்திலிருந்து இல்லையா இப்ப ஒளிக்கு நம்ம அழைத்து கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கோம். நம்ம பகலில நடக்கிறவர்கள் போல சீரா நம்ம நடக்கணும். நம்ம வந்து எழுப்பி நம்ம பிரகாசிக்கணும். ஒரு விளக்கு தண்டின் மேல இருக்கிற விளக்க போல வந்து நம்ம வந்து பிரகாசிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. என்ன சிஸ்டர் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனா எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு, என் வேலையில பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இல்லை ஏதோ ஒன்று ஹெல்த்ல ஏதோ ஒன்று எனக்கு இருக்கு, இதனால வந்துட்டு இப்படி நான் நினைக்கிறேன், நான் ஷைன் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கவே கூடாது இல்லையா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படிதான் கர்த்தர் சொல்றாங்க இல்லையா. நம்மளால முடியாதது எதையுமே ஆண்டவர் என்னைக்குமே நம்மளை செய்ய சொல்லவே மாட்டாங்க. நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஆப்பிரிக்காவுக்கு போ, சைனாவுக்கு போ அப்படிலாம் சொல்றாரு ஆண்டவர் இல்லை இல்லையா. அப்ப நம்மளால முடிஞ்சதை தான் நம்ம செய்யணும். நம்மளோட அந்த சர்ச் ரிவைவல் அப்படிங்கிறது என்னன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் பர்சனல் ரிவைவல்.
நம்ம பர்சனலா ஒரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு எழுப்புதல் உண்டாச்சுன்னா என்னாகும், சபையில ஒரு எழுப்புதல் உண்டாகணும் இல்லையா, உண்டாகும். அப்ப நமக்குள்ள ஒரு எழுப்புதல் வேணும் இல்லையா. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானங்களை பத்தி சொன்னாரு. யோவான் ஸ்நானங்கள் எப்படி இருந்தாரா, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தானே. ஜான் த பேப்டிஸ்ட், he was burning and shining அப்படின்னு சொல்லி அவரை குறித்து சாட்சியா ஆண்டவர் சொன்னார். அப்ப எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் ஜான் த பேப்டிஸ்ட பத்தி ஆண்டவர் சொன்னார். அப்ப உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்னைக்கு அப்படி நம்ம எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாங்க. நீங்க அசதியா இராம ஜாக்கிரதையா இருங்க, ஆவில அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன். அப்ப நீங்க அசதியா இருக்காதீங்க, நீங்க ஜாக்கிரதை, அலர்ட், அப்ப ஷைன் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்கிறோம். இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம இப்ப நம்ம வீட்டுல இப்ப ஒரு லைட்டு தான் இருக்கு, எரியுது. அந்த லைட் தான் அந்த வீட்டுக்கே வெளிச்சம் கொடுக்கறதா இருக்குது. அப்போ அந்த லைட் அப்படியே ஃபிளிக்கர் ஆச்சு, அப்படியே ஃபியூஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த வீடு ஃபுல்லா டார்க் ஆயிரும். அப்போ பாருங்க, இந்த ஒரு இடம், ஒரு கம்யூனிட்டி இருந்துட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒருத்தர் வீடு தான் கிறிஸ்தவ வீடா இருக்கு. அப்ப நம்ம தான் அந்த இடத்துல என்னன்னா அந்த பீக்கன் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம தான் ஒரு லைட் ஹவுஸ் ஆண்டவர் நம்மள வச்சிருக்கிறாங்க இல்லையா. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் நம்மள வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இல்ல அங்க இடம் சீப்பா இருந்துச்சு, அங்க எனக்கு நல்ல பிரைஸ்ல கொடுத்தாங்க, அதனால நான் அங்க வீடை வாங்கினேன் அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஒரு வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா ஆண்டவர் என்னன்னா நம்முடைய எல்லைகளை முன்குறித்து இருக்கிறார். ஆமென். God has predestined our territory. அப்ப நம்ம நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றது ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம அந்த இடத்துல வீடை வாங்கி இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாங்கன்னா there is a purpose. ஆமென். அப்ப அந்த இடத்துல நம்ம பிரகாசிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அந்த இடத்துல கர்த்தருக்காக நம்ம நிக்கணும். நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம பிரகாசிக்கணும். நம்ம குடும்பமா நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இப்ப நம்மளோட நெய்பர், இப்ப நம்மெல்லாம் அப்படிதான் இல்லையா. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நாங்களாம் அந்த பாரம்பரிய சபையில அப்படி இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லாம நாங்க மதுரையில ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருந்தோம் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் ஏன்னா எங்க அப்பா வேற இடத்துல அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகி போனனால அதுக்கப்புறம் தான் அந்த கவர்மெண்ட் பங்களாஸ் அந்த மாதிரிலாம் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ என்னன்னா நாங்க இருந்த வீட்டுல மாடியில தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மதுரையில் இந்த துதி சங்கர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த சுனிதா சங்கர் துதி ஊழியர்கள் அவங்க மேலே இருந்தாங்க. அந்த நாட்களில் எங்களுக்கு அந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் இல்லை. அவங்க ரொம்ப மேலே பாட்டு பாடி ஜோ பண்ணுவாங்க, அந்த சத்தம்லாம் கீழே எங்களுக்கு கேட்கும். அப்புறம் என்னன்னா அவங்க சம்டைம்ஸ் சுவிசேஷம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அந்த நாட்களில் வித்தியாசமா இருந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன், கட்டாயம் அவங்க எங்களுக்காக தான் கட்டாயம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பாருங்க எங்க ஃபேமிலியில எல்லாருமே பிள்ளைங்க எல்லாருமே பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் எங்களை அவருக்குள்ள அப்படி கொண்டு வந்தார் ஆண்டவர். அது போல நம்ம ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் நம்ம நெய்பர்ஹுட்ஸ்ல ஒரு மாற்ற கட்டாயம் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம இடம் நம்ம இங்க வந்தேன், பணம் சம்பாதிக்க வந்தேன், என்னோட கோல் பணம் சம்பாதிக்கணும், வீடை வாங்கணும், பிள்ளைங்க ஏதோ நல்லா படிச்சு காலேஜுக்கு போனாங்கன்னா தட்ஸ் ஃபைன் அப்படிங்கிறதோட நமக்கு அப்படி நம்ம நினைக்க கூடாது. நமக்கு we have a greater purpose. ஆண்டவர் நம்மளை இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிதான நோக்கம் இருக்குது. ஆண்டவருக்காக நம்ம பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் லவோதிக்கேய சபையை பார்த்து சொல்வார், நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல, நீ அனலாவாது குளிராவாது இருந்தீன்னா நலமா இருக்கும், இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர், வாந்தி பண்ணி போட்டுருன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம அனல் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்ப இப்ப நம்ம என்னன்னா நம்ம தான் லைட், நம்ம வெளிச்சமா இருக்கிறோம், நம்ம பிரகாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்ப ஒரு சில காரியங்கள் இல்ல, நம்ம எப்படி பிரகாசிக்கிறது, நம்ம என்ன பண்ணா, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் பிரயாசப்படுறேன், ஆனா எப்படி நான் பிரகாசிக்கணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கேள்விகள் எழும்புகுது இல்லையா. நான் ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன். முதலாவது வசனம் லேவியராகவும் 6:13, Leviticus chapter 6 verse 13. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. ஆமென். அப்ப என்னன்னா பலிபீடத்துல அக்கினி எப்ப எரிந்து கொண்டே இருக்கணும். இது ஆசரிப்பு, இந்த டேபர்னாக்கிள் அந்த வில்டர்னஸ்ல இருக்கிறப்ப மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த இது என்னன்னா
அவங்க வந்து ஆசரிப்பு கூடாரம் வந்தது இல்லையா, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அது வந்து ஒவ்வொன்றும் ஆண்டவர் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து ஆண்டவர் சொன்னது என்னென்ன காரியங்கள், வெளிப்பிரகாரத்தில் என்ன இருக்கணும், உட்பிரகாரத்தில் என்ன இருக்கணும், பலிபீடத்தில் என்ன இருக்கணும், அதெல்லாம் அங்கே உள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் அதெல்லாம் ஆண்டவர் தான் அவங்களுக்கு சொன்னாங்க என்னென்ன காரியங்கள் இருக்கணும். அதில் ஒரு காரியம் என்னென்னா வந்து கர்த்தர் என்ன சொல்லணும்னா வந்து பலிபீடத்தில் வந்து அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆசாரியராக இருந்த வந்து ஆரோனும் அவங்க குமாரர்களுக்கும் அதான் வேலை. அது வந்து ஒரு ஜாப் அவங்களுக்கு. அவங்களாம் பிரதான ஆசாரியர்களாக இருந்தாங்க, ஆசாரியர் லேவியராக இருந்தாங்க இல்லையா. அவங்க வந்து என்னன்னா டே அண்ட் நைட் வந்து அந்த அக்கினி அவிழ்ந்து போடாமல் அவங்க பார்த்துக்கணும். அவங்க வந்து அதில் அந்த உட்டு கட்டைகள்லாம் போட்டு எண்ணெயை ஊற்றி அந்த அது வந்து ஆண்டவர் வந்து ஒரு கட்டளையாக கொடுத்தாரு, பலிபீடத்தில் அக்கினி வந்து அவிழ்ந்து போகக்கூடாது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இரவும் பகலும். இந்த ஃபயர், இந்த அக்கினி வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்முடைய ஜெப வாழ்க்கையை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும், நம்ம பிரகாசிக்கணும், நம்ம எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணும். அப்படின்னா நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, நம்மளுடைய பலிபீடம் வந்து முதல்ல செப்பனிடப்பட வேண்டும். அந்த ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்கணும். ப்ரேயர் அப்படின்னா வந்துட்டு ஏதோ கொஞ்ச நேரம் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆண்டவரே இன்னைக்கு வந்துட்டு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என் பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, என் சாப்பாட்டை ஆசீர்வதிங்க, அப்படி கிடையாது இல்லையா. நம்ம வந்து we have to tarry in prayer. நம்ம டைம் எடுத்து ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். பிரசங்கில ஒரு வசனம் இருக்கு, என்னன்னா வந்து பூமியில என்ன ஆபத்து நேரிடுமோ நீ அறியாயே அப்படின்னு. ஸோ என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம எப்பவுமே வந்து என்னன்னா நம்ம ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். ஆண்டவரை இயேசு என்ன சொன்னாங்க, கெத்செமனே தோட்டத்துல வந்துட்டு சீஷர்களை பார்த்து சொன்னாங்க இல்லையா, மாம்சம் வந்து பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளது. நீங்க சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரமாவது நீங்க விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு இயேசு கேட்டாங்க இல்லையா. நம்ம இந்த மாதிரி பிரசங்கத்தெல்லாம் கேட்போம், அப்படியே வந்து நம்ம நினைப்போம் ஜெபம் பண்ணணும்னு. ஆனா ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே தான் தூக்கம் வரும். அப்பதான் வந்து என்னன்னா நமக்கு பல சிந்தனைகள் ஓடும் இல்லையா. அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும். இன்னும் வந்து நம்ம குழந்தைகளாகவே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரேயர்னா அது ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ப்ரேயர் லைஃப்பை வந்து நம்ம வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் வந்துட்டு 3 விதமான ஜபங்கள் இருக்குது. அது வந்து என்னென்னா நம்ம தனிப்பட்ட ஜபம், பர்சனல் ப்ரேயர், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேமிலி ப்ரேயர், அப்புறம் கார்ப்பரேட் ப்ரேயர். இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம சபையாக நம்ம சேர்ந்து ஜெபிக்கிறோம், ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஜெபம் பண்ணுறோம், நைட் ப்ரேயரில் ஜெபிக்கிறோம், அதெல்லாம் ஜெபிக்கிறோம். அது 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 ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம கலந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே வந்து அந்த ஜெப வாழ்க்கையில் வந்து நம்ம அனலாக இருக்கணும், நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அந்த 10 virgins புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. 10 பேர் இருந்தாங்க. அதில் வந்து 5 பேர் வந்து புத்தி உள்ளவங்க, அவங்க கிட்ட விளக்கு இருந்துச்சு. நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரம். அவங்க கிட்ட விளக்கு இருந்துச்சு, எண்ணெயும் இருந்தது. ஆனா 5 பேர் வந்து புத்தி இல்லாதவங்க, அவங்க கிட்ட விளக்கு தான் இருந்துச்சு, என்ன இல்லை வீட்டில் இல்லை நினைக்கிறீங்களா? வீட்டில் என்ன இல்லையா? அன்னைக்கு இந்தியன் ஸ்டோர் போனப்போ பிரதரை பார்த்தேன். என்ன பிரதர் இங்கே இருந்தேன்னு, நான் ஆஃபீஸ் வந்து இப்போ தான் போனேன், இப்போ தான் வந்து ஃபோன் பண்ணால் இஞ்சி இல்லைன்னு சொன்னாலும் வந்து எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னது. அதனால் விளக்கில் எண்ணெய் இல்லைன்னு நீங்கள் வீட்டில் என்ன இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. புத்தி இல்லாத ஸ்திரீ இல்லையா, அவர்கிட்ட என்ன இல்லை, அவங்கக்கிட்ட என்ன இல்லை, எண்ணெய் இல்லை, ஆயில் இல்லையா. அப்போ வந்து மணவாளன் வர தாமதிச்ச உடனே என்ன ஆயிடுச்சா, அவங்க 10 பேரும் வந்து மணவாளனை சந்திக்க போகிறாங்க. ஆனால் அவர் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்போ உடனே என்னன்னா வசனம் சொல்லி அவங்க நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள் என்று சொல்லி, அப்போதான் ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்றாங்க. அப்போ வராருன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன, இப்போ உடனேவா வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிடக்கூடாது. நம்ம விழிப்புள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்புறம் ஆண்டவர் வந்துட்டார், அப்போ மணவாளன் வந்துட்டார் அப்படின்ற உடனே புத்தியுள்ள கன்னிகைகள்லாம் ஏன்னா அவங்க கிட்ட விளக்கு இருந்துச்சு, உடனே வந்து எண்ணெய் இருந்தனால அவங்க வந்து மணவாளனை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எண்ணெய் வாங்கிறதுக்கு போகிறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அவங்க திரும்பி வந்து கூப்பிட்டப்ப அவங்களால உள்ள போக முடியல. அப்பதான் வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் இந்த நாளிகையில வருவார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறபடினால நீங்க விழித்திருங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, டைம் இஸ் அட் ஹேண்ட். ஆண்டோட வருகை மிக மிக சமீபமா இருக்குது.
நம்ம எல்லாம் நம்ம நியூஸ்ல பார்க்குறோம் இல்லையா? யுத்தங்களின் செய்திகளை கேட்பீங்க. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சி, இதெல்லாம் நடக்கும் ஆண்டவர் சொன்னார். ஆண்டோட வருகைக்கு முன்பாக நடக்கிற அடையாளங்கள் அதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆகையால நம்ம தூங்கி கொண்டிருக்கிற டைம் இது இல்லை. நம்ம விழித்திருந்து நம்ம ஜெபிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதிகாலையில இருட்டோடு எழுப்பி ஜெபம். இப்போ இந்த இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா, இப்போ ஜெபம் அப்படின்னாலே அது சகோதரிகளுக்கு தான் அப்படின்னு. ஒருவேளை சில ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஆதாம தூங்க வச்சுட்டு ஏவாளை தூங்க வச்சுட்டு தான் ஏவாளை ஆண்டவர் விழா எழுந்தது எடுத்தனால ஆதாம் தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா ஆதாமும் ஏவாள்கள் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஜெபம்னாலே பெண்கள் தான் அப்படி கிடையாது. எல்லாரும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி வைத்து போயிருக்காரு. அதிகாலையிலே இருட்டோடு எழும்பி ஆண்டவர் ஜெபம் பண்ணாரு. வனாந்தரத்துக்கு போய் ஜெபிச்சாரு. இரவு முழுவதும் ஜெபம் பண்ணாரு. கெத்சமனே தோட்டத்துல ரத்த வேர்வை அவருடைய ரத்தம், அவருடைய வேர்வை ரத்த துளிகளா வர வரைக்கும் அப்படி ஜெபம் பண்ணாரு இல்லையா? ஆகையினால நம்ம எல்லாருமே நம்ம ஜெபிக்கிற நம்மளோட ப்ரேயர் லைஃப்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாருமே ஒர்க் பிஸியா இருக்கு, எல்லாருமே ஃபேமிலி இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க. பட் we have to find time. அதை காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது இல்லையா? அப்புறம் லேட்டரா நம்ம ரிக்ரெட் பண்ணக்கூடாது. ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் காலையில் ஜெபம் வந்துட்டேனே அப்படி நம்ம நினைக்க கூடாது. கொஞ்ச நேரமாவது ஆண்டோடைய சமூகத்துல இருந்து நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரி வைத்து பேர். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் ஃப்ரம் மீ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஆண்டவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை வச்சு போயிருக்காங்க. ஆமென். இப்போ நமக்கு யாருமே எக்ஸாம்பிள் கிடையாது. பைபிள்ல ஆண்டவர் நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர். அப்ப என்னன்னா அவரை போல நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்க தான் நமக்கு நம்ம ஆவியில அனல் உள்ளவர்களாக நம்ம மாற முடியும். தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்தி சந்தி மத்தியான வேளையில நான் தியானம் பண்ணி நான் முறையிடுகிறேன். 3 தடவை அவர் ராஜாவா இருந்தாரு தாவீது. தானியேலும் அப்படிதான் தேசத்துல உயர்ந்த பதவியில இருந்தாரு. எருசலேமை நோக்கி பலகணிகள் திறந்திருக்க 3 வேளையும் முழங்காற்படியிட்டு அவர் ஜெபம் பண்ணாரு என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணினான்னு தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம அந்த ப்ரேயர் லைஃப்ல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஆமென், ஆமென். அப்ப நம்ம முதல்ல நம்ம என்ன, அந்த விளக்கு அணையக்கூடாது. இரவும் பகலும் அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக. இந்த நாட்கள்ல என்னன்னா நியூஸ்ல நம்ம கேட்குற விஷயங்கள், பார்க்குற விஷயங்கள்லாம் நம்மளை ரொம்ப என்னென்னா இப்படி கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்கள்லாம் இந்த தேசத்துல தான் வளர்ந்து வர்றாங்க. நம்ம பிள்ளைகளுக்காக கட்டாயம் நம்ம ரொம்ப நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா பயங்கரமான அந்த கோணலும் மாறுபாடான சந்ததி, நன்மையை தீமைன்னு சொல்லி தீமையை நன்மையை சொல்லுகிற அந்த காலத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த நாட்களை நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமா பெற்றோர் ரொம்ப கவனமா இருந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. சபைகளுக்காக, அழிந்து போகிற எதுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடாது இல்லையா? இல்ல ரொம்ப செல்ஃபிஷா நம்ம ஃபேமிலிக்காகவே நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதோடு நம்ம ஜெபத்தை முடிச்சிடக்கூடாது. அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். எவ்வளோ கஷ்டத்துல ஜனங்கள் இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். ஒருத்தர் கூட கெட்டு போது தேவனுடைய சித்தமே அல்ல. ஆமென். அப்ப நம்மளெல்லாம் தான் ஆண்டவர் விளக்கா வச்சிருக்கிறாங்க. நம்மளெல்லாம் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஆண்டவர். நீ ஜெபிப்பாயா அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்ப நம்ம ஜெப வாழ்க்கையில நம்ம ரொம்ப அதுல நம்ம கவனம் செலுத்தணும். அப்பதான் நம்மளால ஆவில அனல் உள்ளவர்களாக நம்ம பிரகாசிக்க முடியும். அது ஒரு காரியம் முதலாவது. அடுத்து நம்ம எப்படி இன்னும் நம்ம பிரகாசிக்க முடியும், எப்படி எரிந்து பிரகாசிக்கிற விளக்க நம்ம இருக்கணும் அப்படின்னா, சங்கீதம் 39 வசனம் 3, Psalms 39 verse 3. அப்ப தாவீது சொல்றாரு, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டதுன்னு சொல்ல. எதை தியானிக்கிறாரு? வேதம். இப்ப லாஸ்ட் 3 வீக்ஸா பாஸ்டர் அந்த Psalm 119 தான் ஒரு 3 வீக்ஸா அவங்க ப்ரீச் பண்ணாங்க. வேதத்தை குறித்து தான். தாவீது இல்லையா, கர்த்தாவே உன் வேதத்துல எவ்வளவு நான் பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம் என்று. இங்க என்ன சொல்றாரு? அந்த வேத தியானம் அவசியம். அதை தியானிக்கும் பொழுது அக்கினி மூலம்
அவன் சும்மா ஏதோ வந்து நான் வந்து பைபிள் ஆப்பில் நான் ஒரு வசனத்தை வாசித்தேன், இல்லை கேலண்டரில் நான் ஒரு வேர்ட்ஸை ரீட் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஓடிட்டு இருக்கேன். நம்மளால் ஓடிட்டு இருக்க முடியாது. பிரியமானது, நான் சொன்ன இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு மேஜையில் வந்து என்னென்னா அப்பம் வைக்கப்படும் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக, ஷோ பிரெட்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த தேவ சமூகத்துக்கு அப்பம், அந்த அப்பம் வந்து எவ்ரிடே அப்படி ஃப்ரெஷ்ஷாக அதில் வந்து வைப்பாங்க. அதை வந்து அது ஒரு பிரமாணமா ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த அப்பம் எதுக்கு அடையாளமா இருக்குது? ஆண்டோட வார்த்தைக்கு. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். அப்ப நம்ம வந்து நம்ம ஆவியில அனலா இருக்கணும், நம்ம எரிந்து பிரகாசிக்கணும் அப்படின்னா வேதத்தை வந்து நம்ம அதை வாசிக்கிறவங்களா, அதை தியானிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை எப்படி இருக்குது? அது அக்கினியை போல இருக்குது, கண்மலை நொறுக்கிற சம்மட்டியை போல இருக்குன்னு எரேமியா 23:29 சரி, ஜெரமியா 23:29 அதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வார்த்தைகள் அக்கினியை போல இருக்குது, கண்மலை நொறுக்கிற சம்மட்டியை போல இருக்குது. நம்முடைய அந்த ஆண்டோடைய வார்த்தைகள். எரேமியா சொல்லுவார்ல, எரேமியா 20:9 நம்முடைய வார்த்தைகள் வந்து என்னோட எலும்புகளுக்குள்ள அடைக்கப்பட்டு என் எனக்குள்ளே அக்கினியை போல, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருக்கிறது. பிரியமான ஆண்டவருடைய வார்த்தை வந்து என்னன்னா நம்ம நிரம்பி இருக்கணும். அந்த வார்த்தைகள் தான் வந்து அதை நம்ம தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு அனல் இருக்கும். யாரோ வந்து ஒரு மெசேஜ் கேட்டாங்க அப்படி நம்ம வாசிச்சுட்டு போறோம் அப்படி கிடையாது. நம்ம டைம் எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம்ல, ஆண்டவரே பரமண்டல ஜெபம் சொல்றோம் இல்லையா? என்ன சொல்றோம்? இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்னைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அதனோட அர்த்தம் என்ன? இன்னைக்கு நம்ம சாப்பாடு மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ஆகாரம் நமக்கு ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு 3 வேளையும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னரு, அப்புறம் 10 இடையில ஸ்நாக்ஸ் எல்லாம் வேற சாப்பிட்டுட்டு நம்ம நல்லா ஹெல்த்தியாக பாடியை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து நம்ம வேதத்தை வாசிக்கலைன்னா நம்மளுடைய சோல், நம்மளுடைய ஆத்மா என்ன ஆயிரும்? அப்படியே வந்து வீக் ஆயிடும். வெளியில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க உள்ளார எப்படி இருப்பாங்க? ரொம்ப வீக்காக இருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, பட் இன்னர் மேன்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவனுடைய வார்த்தையை அவங்க உட்கொள்றவங்களா இருப்பாங்க. எரேமியா சொல்ற வார்த்தைகளை கண்ட உடனே அதை நான் உட்கொண்டேன் அப்படின்றாரு. ஒரு சாப்பாட்டை போல நான் சாப்பிட்டேன்னு. யோபுவும் அதான் சொல்றாரு, நம்முடைய வார்த்தைகளை வந்து எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, வேதத்துல பிரியமா இருக்கிறவர்கள் இல்லையா, அந்த வார்த்தையை கண்ட உடனே நம்ம வந்து அதை வந்து நம்ம சாப்பிடணுமா, அது தேனிலும் மதுரமானது அப்படின்னு தாவீது சொல்றாரு இல்லையா? அப்ப வந்து என்னன்னா அந்த வார்த்தை, அந்த மன்னாவை நம்ம உட்கொள்ளணும். நம்ம அப்பதான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருப்போம். நல்ல ஒரு நிறைய எப்படி வேதத்தை வாசிக்கிறது, பாஸ்டர் கூட இப்போ ரீசெண்டாக ஒன்று இல்லையா, பைபிளை எப்படி மெடிடேட் பண்ணுறது சொல்லி அகஸ்டின் ஜெபக்குமாரோட ஒரு கிளிப்பு போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய காரியங்கள் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இயர் ஃபுல்லாக ஒரு டைம் அப்படி வாசிப்பாங்க. இல்லை பைபிள் பிளான், ரீடிங் பிளான் இருக்குது, ஏதாவது ஒரு பிளானை இல்லை உங்களுக்கு என்ன ஒத்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்றை வந்து கட்டாயம் வந்து நம்ம வாசிக்கணும். ஒரு வசனம் வாசிச்சுட்டு அப்படியே ஓடிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். அப்போ வேதத்தை நம்ம வாசிக்கிறவங்களா, அதை தியானிக்கிறவங்களா இருக்கிறப்பெல்லாம் நமக்குள்ள என்ன பெருகும்? அனல் உள்ளவர்களாக நம்ம இருப்போம். ஆமென். அப்போ நம்ம எரிந்து பிரகாசிக்கணும்னா 2 காரியத்தை சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? பிரேயர். 2வது God's word, வேதத்தை வாசிக்கிறவளா இருக்கணும். 3வது ஒரு காரியம், ஏன்னா வந்து இப்போ 3வது ஒரு காரியம் என்னன்னா வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Acts of the Apostles chapter 2 verse 3. ஆமென். அப்போ என்னன்னா 3வது ஒரு காரியம் என்னன்னா நம்ம எரிந்து பிரகாசிக்கணும், நம்ம ஆவியில அனலா இருக்கணும், நம்ம வெளிச்சம் உள்ளவர்களா இருக்கணும். அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? அபிஷேகம் வேணும். ஆவியில நம்ம நிரம்ப வேணும். அந்த அப்போஸ்தலர்கள் பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவர் இறங்கினாங்க. எப்படி இறங்கினாங்க? அக்கினிமயமான நாவுகளாக, பிரிந்திருக்கிற நாவுகளாக காணப்பட்டது, ஒவ்வொருவர் மேலும் இறங்கினது இல்லையா? அப்ப நம்ம வந்து என்னன்னா நம்ம ஆவியில அனலா இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
நம்ம நிறைய டைமில் இப்போ என்னோட பர்சனல் டெஸ்டிமனி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஊழியர்கள், நாங்கள் கலிஃபோர்னியாவில் இருந்தப்போ நிறைய தெய்வ ஊழியர்கள் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும், சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும், இப்படியெல்லாம் மெசேஜஸ் கேட்டுகிட்டே இருக்கோமே, இதில் நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ட்ரை பண்ணுவேன். அலாம்லாம் வச்சு காலையில் எழுவுவேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம்னா அதுக்குள்ள அப்படி டயர்டாகிடும், தூக்கம் வந்துடும், இல்லை அடுத்த உடனே டைம் ஆகிடும், பிள்ளைங்களுக்கு லஞ்சு எல்லாருக்கும் பேக் பண்ணணும். ஸ்கூலில் அப்போ நான் வந்து அப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கலிஃபோர்னியாவில் இருந்தப்போ. நானும் போகணும் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பிஸியாக இருக்கும், முடியவே இல்லை. ஐயோ நான் எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன், பட் ஐ வாஸ் அனேபிள் டு டூ அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். ஆனால் என்னைக்கு அபிஷேகம் பெற்றோனோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தூங்கணும்னு நினச்சாலும் ஆவியானவர்கள் தட்டி எழுப்பி விட்டுருவாங்க. அது வந்து நம்மளால் தூங்கவே முடியாது, நம்மளை எழுப்புவாங்க, ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுப்பாங்க. ஆகையால் நம்மளோட சுய பலத்தினால நம்மளால செய்யவே முடியாது. என்னன்னா நம்ம இன்னைக்கு நம்ம பிரசங்கத்தை கேட்குறோம், ஓகே அக்கா இதெல்லாம் சொன்னாங்க, சிஸ்டர் இதெல்லாம் சொன்னாங்க, ஓகே ஒரு நாளைக்கு நம்ம பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணிடுவோம், பழைய குருடி என்னாச்சு, ஆமாம் அப்படி என்ன பண்ணிடுவோம், பேக் டு ஸ்கொயர், எல்லாத்துக்கும் பின்னாடி போயிடும் இல்லையா? அப்படி இருக்கவே கூடாது. அப்போ ஆவியில் நம்ம நிரம்பிட்டோம் அப்படின்னா ஆவியானவர் நம்மளுடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்வாங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்போ அந்த அபிஷேகத்தை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அப்போஸ்தலர் நடபடின அந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்கு பின்பு பாருங்க, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க வல்லமையாக எழும்பி அவங்க வந்துட்டு என்னன்னா பிரசங்கிக்க ஆரம்பிச்சாங்க, ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க வாழ்க்கையே மாறினது. நம்மளோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னா கட்டாயம் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். யோவான் ஸ்நானகன் சொல்லுவார், ஆண்டவரை இயேசுவை குறித்து, நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தேன், எனக்கு அப்புறம் ஒருத்தர் வர்றாரு, அவர் என்னிலும் வல்லவர், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு அபிஷேகம் கொடுப்பார் என்று சொல்லி. ஆமென். அவர் அபிஷேக நாதர், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி. பரிசுத்த ஆவி கேட்டா கொடுக்காமல் இருப்பாரோ என்று சொல்லி. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்ம பிரகாசிக்க முடியும். அப்போ பாருங்க, நம்ம ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாங்க. என்னன்னா நம்முடைய பலவீனத்துல ரோமர் புத்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா, நம்ம வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாம இருக்கிறபடினால ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுப்பார் என்று சொல்லி. அப்ப நம்ம ஆவியில அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம வாஞ்சிக்கணும், நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய ஃபெய்த், அந்த விசுவாச வாழ்க்கை நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரென்த்ல நம்மளால ஓடவே முடியாது. கொஞ்சம் ஆசைப்படுவோம், ட்ரை பண்ணுவோம், ஆனா நம்ம கொஞ்சம் தூரம் தான் ஓட முடியும். நம்ம தொடர்ந்து ஓடணும் அப்படின்னா நமக்கு ஆவியானோட துணை வேணும், பலன் வேணும். அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அப்பொழுது நம்மளால பிரகாசிக்க முடியும். ஆமென். அடுத்த ஒரு காரியம் நீதிமொழிகள் 27:17. Proverbs chapter 27 verse 17. இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா, அடுத்து நம்ம பிரகாசிக்கணும் அப்படின்னா சபை கூடி வருதுல நம்ம விட்டு விடக்கூடாது. அயன் ஷார்பன்ஸ் அயன். இரும்பு கருக்கிடும். இப்ப நம்ம எல்லாம் கூடி வரோம் இல்லையா, நம்ம வசனங்களை நம்ம தியானிக்கிறோம், நம்ம கேட்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இதனால நமக்குள்ள ஒரு என்ன ஆகுது, ஒரு எழுப்புதல் உண்டாகுது இல்லையா? அதெல்லாம் இங்க நடக்குது. ஸ்பிரிச்சுவலா இங்க நடக்குது. ஏதோ நம்ம வந்தோம் போனோம் அப்படி கிடையாது. நம்மளோட வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதனாலதான் சபை கூடி விட்டு விடாதீங்கன்னு சொல்லி. அப்ப நம்ம பிரகாசிக்கிற விளக்கா நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த சபை கூடி வருதுல நம்ம விட்டு விடக்கூடாது. இரும்பு கருக்கணும் இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஷார்ப் நம்ம ஊர்ல எல்லாம் ஏதோ கத்தியோ இல்லை ஏதோ பெரிய நைஃபையோ அவங்க ஷார்பன் பண்ணும்பொழுது அதை ஒரு இரும்புல வச்சுதான் ஷார்பன் பண்ணுவாங்க. ஷார்பன் பண்ணும்போது ஃபயர், நெருப்பு வரும். பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா யாரும்? அதை கத்தி எப்படி ஷார்ப் பண்ணுவீங்க வீட்டில்? ஷார்ப் அந்த இரும்பு, அதையும் இரும்பை வச்சுதான் ஷார்ப் பண்ணுவாங்க. இந்த இரும்பு கருக்கிடும். அயன் ஷார்பன் அயன். இப்ப நம்ம என்னன்னா ஒருத்தர் நம்ம ஷார்பன் பண்றோம். இப்ப நம்ம ஏதோ ஒரு நான் இப்ப ப்ரீச் பண்றேன், இதை நீங்க கேட்குறீங்க இல்லையா? நம்ம இப்போ வர்ஷிப் பண்ணாங்க, அதில் நம்ம
ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இப்போ முடிச்சுட்டு நம்ம ஃபெலோஷிப் ஒருத்தரோட நம்ம பேசுகிறோம். அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலான பக்தி விருத்திப்பட்ட காரியங்களை நம்ம பேசுகிறோம் இல்லையா? ஸோ இதனால நம்ம என்ன ஆகுறோம், ஷார்பன் ஆகுறோம் ஆவிக்குரிய ரீதியில். இப்போ வந்து என்னன்னா சபை கூடி, அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் எபிரேயரை நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 10:25 சபை கூடி வருதுல நீங்க விட்டு விடாதீங்க, நாட்களானது சமீபத்து வருகிறது, எவ்வளவா பாக்குறீங்களோ அவ்வளவா ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி. அப்ப நம்ம எப்பவுமே நம்ம பிரகாசிக்க வேண்டும் அப்படின்னா அந்த சபை கூடி வருதுல நம்ம விட்டு விடக்கூடாது. அந்த சர்ச் கேதரிங்க நல்லா நீங்க பாருங்க, சாத்தானோட ஒரு பெரிய ஒரு டாக்டிக்ஸ் என்னன்னா வந்து ஒருத்தரை வந்து அவன் விழ வைக்கணும், அவங்கள பின்மாற்றத்துல போக பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் பண்ற காரியம் என்னன்னா அந்த சபையில இருந்து அவங்கள பிரிப்பான். அவங்க வந்து சபை கூடி வரல விடுவாங்க. அப்படி சரி ஒரு வாரம் அப்படி போகாம இருப்பாங்க. சரி ஒரு வாரம் போலேன்னா என்ன, அடுத்த வாரம் போய்க்கலான்வாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பேக் ஸ்லைட் ஆகி சர்ச்சுக்கு போறதே அப்படியே விட்டுருவாங்க இல்லையா? அப்படி அந்த செப்பரேட் பண்ணி அந்த பண்றதா பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம். அதுக்கு நம்ம இடம் கொடுத்து விடவே கூடாது. எவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இல்லையா? அப்போ ஆண்டிலாம் அவங்க ஃப்ராங்க்லின் ஆண்டி அவங்க அம்மாலாம் அவங்க நான் அக்கான்னு தான் சொல்லணும், மேபி உங்களுக்குலாம் ஆண்டியாக இருக்கும், அவங்க வந்திருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு அவ்வளோ இல்லை, கால்லாம் வலி இருந்தாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து வந்துடுறாங்க சபைக்கு இல்லையா? அதனால் நமக்கு முடியலைனாலும் நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம சர்ச்சுக்கு நம்ம போயிடணும் இல்லையா? இப்போ எவ்வளோ வசதிகள் நமக்கு இருக்குது. இப்போ எவ்வளோ வசதிகள் இல்லாமல் நம்ம இப்போ நியூஸ் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, அவங்க நேற்று நாங்கள் எங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் அவங்க பாஸ்டர் ஷேர் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணோம். நைஜீரியாவில் 300 விமன் அண்ட் 12 ஸ்டூடெண்ட் கிறிஸ்டியன்ஸை வந்து அவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ வந்து இந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டத்தில் ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. மணிப்பூரில் என்ன பண்ணாங்க, 300+ சர்ச்சஸை வந்து இடிச்சு போட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு சர்ச்லாம் கிடையாது, எப்படியோ காட்லேயும் மேட்லேயும் அப்படி தான் வந்து ஆண்டவர் தொழுது கொள்கிறாங்க. இன்னும் சில இடங்களில் நார்த் கொரியாலெலாம் அவங்களுக்கு பைபிளே கிடையாது, ஓப்பனாக அவங்க ப்ரேயர் பண்ணக்கூடாது, அவங்க ஃபெய்த்தை டிக்ளேர் பண்ணக்கூடாது, உடனே அவங்க ப்ரிசன் அந்த லேபர் கேம்பில் போட்டுருவாங்க. அங்கே ஃபுட்டே கிடையாது அவங்களுக்கு. அதெல்லாம் வந்து எப்பயோ நடந்ததில்லை, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. சைனாவில் அண்டர் கிரவுண்ட் சைனாவில் தான் அவ்வளோ ஒரு பர்சிக்யூஷன் வெளியில் நமக்கு தெரியறதில்லை. பிரியமானவர்களே, நமக்கு எவ்வளவோ சர்ச்சஸ் இருக்குது இல்லையா? நம்ம வந்து ஒரு நாள் சபை கூடி வருவதில் நம்ம விட்டுவிடவே கூடாது. இப்போ அந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டியன் சர்ச்சஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆன்லைனை பார்க்குறாங்க, சர்ச்சுக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் பார்த்தோம். இப்போ கோவிட் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, இப்போயும் வந்து ஆன்லைன் சொல்லிட்டு நம்ம சொல்லி கொண்டிருக்க முடியாது. அப்படி தான் சாத்தா வந்து எனக்கு நிறைய பிள்ளைகள் அந்த மாதிரி என்னென்னா அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஒரு அந்த யங் சில்ட்ரன்லாம் இருக்காங்க இல்லையா? நிறைய பேருக்கு என்னென்னா சர்ச் சண்டே ஸ்கூல் அப்படின்ற கான்செப்டே வந்து நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரியமானதுதான் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். நம்மளெல்லாம் வாரம் கூட்டிகிட்டு போய் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி அப்படியெல்லாம் வளர்த்தனால தான் இன்றைக்கி வந்து நம்ம நிற்கிறோம் இல்லையா? இன்றைக்கி வந்து பாருங்கள், அப்படி ஒரு என்ன நியாயாதிபதிகளை வாசிக்கிறோம்ல, கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழுப்பினது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நமக்கு முன்னாலே அப்படி ஒரு சந்ததி உருவாக்கிட்டு இருக்குது. பிரியமானவர்களே, நம்ம எப்போவுமே சபை கூடி வருதில் நம்ம விட்டு விடவே கூடாது. அப்போ தான் நம்மளால் நம்ம எரிந்து பிரகாசிக்க முடியும். ஆமென். ஏன்னா ஆதி அப்போஸ்தல திருச்சபையிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூடி வந்தாங்க. அவங்க கூடி வந்து அப்போஸ்தல உபதேசம், அதில் ஜெபம் பண்ணுறது, அப்பம் பிக்குதல், எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்ட. அப்புறம் அந்த டைம்லலாம் அவ்வளோ பெர்சிக்யூஷன், அவங்க அதெல்லாம் கூடி எல்லாத்துலேயும் வந்து அவங்க அப்படி பண்ணாங்க. அப்போ இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அடுத்த ஒரு காரியம் எரேமியா 5:14, ஜெரமியா chapter 5 verse 14. இன்னும் நிறைய எத்தனை பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் நோ ஜெரமியா 5:14. கரெக்ட். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விலகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். ஆமென். அப்ப கர்த்தர் என்ன சொல்றேன்னா, இங்க ஒரு காரியம் என்னன்னா வந்து நம்முடைய வாயிலிட்ட வார்த்தைகளை அக்கினியாக மாற்றுகிறாரா, ஜனங்களை வந்து விறகா மாற்றுவேன், அது அவர்களை பட்சிக்கும் அப்படின்னு.
நம்ம பிரகாசிக்கணும் கிறிஸ்துவுக்காக அப்படின்னா இன்னொன்று நம்ம செய்ய வேண்டிய காரியம்னா நம்ம வாயை திறந்து we have to open our mouth and proclaim gospel. இப்போ மற்றவங்களுக்கு வந்து ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். ஏன் வரைக்கும் நான் சர்ச்சுக்கு போகிறேன் வர்றேன் அதோட நம்ம இருக்க முடியாது. அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். we have to share gospel இல்லையா? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறோட பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்ப நம்ம எப்பவுமே பவுல் சொல்ற தீமோத்தேயுக்கு எழுத நிருபத்துல preach the gospel in season and out of season. சமயம் வாய்த்தாலும் வாய்க்கலைனாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி, அப்ப அது நம்ம மேல விழுந்த கடமைன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருந்தால் என்னன்னா எனக்கு ஐயோ அப்படின்றாரு. அப்ப பிரியமானவர்களே, நம்ம வாயிலிட்ட வார்த்தைகளை கர்த்தர் அக்கினியாக மாற்றுகிறார். அப்ப நம்ம வாயை திறந்து சுவிசேஷனா எனக்கெல்லாம் தெரியாது, நான் பைபிள் காலேஜுக்கு போல, அது பாஸ்டரோட வேலை, பாஸ்டர் அம்மாவோட வேலை, அப்படி கிடையாது. நம்ம எல்லார் மேலும் விழுந்த கடமை. சுவிசேஷனா என்ன? இயேசுதான் சத்தியம், இயேசுதான் வழி, இயேசுதான் ஜீவன். ஆமென். நான் அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ நம்ம கூட கோவர்க்கர்ஸ் இருப்பாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெய்பர்ஸ், ஆண்டவர் அறியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. நம்ம சொல்லலைன்னா அப்புறம் யார் சொல்லுவா? நம்ம குடும்பத்திலேயே வந்து அப்படி இருக்கலாம், ஆண்டவர் அறியாம நம்ம உறவினர்களும் அப்படி இருக்கலாம். நம்ம வந்து என்னன்னா அவங்களுக்குலாம் நம்மளோட வாயை திறந்து நம்ம சொல்லணும். உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன்னு வசனம் இருக்குது, சங்கீதத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? மனுஷன் முன்னால என்னை வந்து அறிக்கை பண்ணுகிறவங்க தான் நானும் பரலோகத்துல பிதா முன்னால அறிக்கை பண்ணுவேன்னு இயேசு சொன்னார் இல்லையா? அப்ப நம்மளோட வாய் வந்து அறிக்கை பண்ணுறவங்க நம்ம இருக்கணும். நம்ம உதடுகளை திறந்து வாயை திறந்து மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். அப்படி நம்ம வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை சுற்றி நம்ம ஃப்ரெண்ட், நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம நெய்பரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஏதோ கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லலாம். நீங்கள் இன்வைட் பண்ணலாம், சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிடலாம் அவங்கள இல்லையா? அந்த மாதிரிலாம் நம்ம செய்யும் பொழுது தான் நம்ம என்னன்னா நமக்கு இன்னும் கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பாங்க, இன்னும் நம்ம வந்து பிரகாசிக்க முடியும். ஆமென். ஸோ எத்தனை காரியம் சொன்னேன்? 5 காரியங்கள் சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், சபை கூடிவர்களை விட்டுவிடக்கூடாது, அப்புறம் proclaim gospel இல்லையா? இந்த 5 காரியங்கள், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது தான் என்னாகும்? நம்முடைய ஆவியில நம்ம அனலா இருக்க முடியும், நம்ம பிரகாசிக்க முடியும். ஆமென். அடுத்த வசனம் வந்து லூக்கா 11:34 கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்குது இல்லையா? அப்ப நம்ம கண், இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு லைட் இருக்கு இல்லையா? அந்த லைட்டை போட்டால் தான் வீடு வெளிச்சமாகுது. அது மாதிரி நம்மளுடைய சரீரத்துக்கு விளக்கு எது? நம்ம கண்ணு நல்லா இருந்தால் தான் சரீரம் வெளிச்சமா இருக்கும். கண்ணு கெட்டதா இருந்தால் நம்மளுடைய சரீரம் இருட்டாதான் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம வந்து அதுல 2 கண் இருக்கு. நம்முடைய மாம்ச கண்கள் இருக்கு, ஆவிக்குரிய கண்களும் இருக்கு. அப்ப மாம்ச கண்கள் எடுத்துக்கிட்டோம்னா யோபு சொல்றாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு ஸ்திரீயின் மேல நினைவா இருப்பது எப்படி என்று சொல்லி. நம்ம கண்கள்ல எதை பார்த்து கொண்டிருக்கோம்? பிரியமானவர்களே, நம்ம நல்லதை பார்த்தா நம்மளுடைய சரீரம், நம்முடைய கண்ணு வெளிச்சமா இருக்கும், நம்ம சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். நம்ம கெட்டதை பார்த்து இன்னைக்கு நிறைய விசுவாசிகளை விழுந்து கொண்டிருப்பது எது? தேவையில்லாத காரியங்களை பார்க்கறது இல்லையா? தேவையில்லாத காரியங்களை பார்க்கறது. அப்படி அதனாலதான் வேதம் நம்மளை எச்சரிக்குது. நிக்கிறேன்னு சொல்லுறவங்க விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென். அப்ப என்ன அப்படின்னா வந்து நம்முடைய கண் வந்து, நம்ம கண்ணை யாரை பார்க்கணும்? எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாய கிறிஸ்து இயேசுவை நோக்கி நம்ம ஓட வேண்டும் என்று சொல்லி. அப்ப நம்ம யாரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னா கிறிஸ்துவை, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பார்க்கறவங்களா இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய கண்ணு வந்து வெளிச்சமா இருக்கும். நம்ம கண்ணு சரியா இருந்தாதான் நம்ம சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். கண்ணு கெட்டதா இருந்துச்சுன்னா சரீரமே அப்படி முழுவதும் கெட்டதா இருக்கும். எபிரேயர் 3:1 பார்க்கிறோம், நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி. ஆமென். அப்ப ஆண்டவர் வந்து நம்ம
கவனித்து நம்ம பார்க்கிறவர்களா நம்ம இருக்கும் பொழுது என்னாகும், நம்முடைய கண்ணு தெளிவா இருக்கும். ஆமென். நம்முடைய கண்ணு தெளிவா இருக்கும். இன்னைக்கு வந்து பாருங்க, தேவையில்லாததை பார்த்து தேவையில்லாத காரியங்களை வந்து ஈடுபட்டு நம்ம என்ன ஆயிடுது, நம்மளோட விசுவாசத்தை விட்டு நம்ம வழி விலகி போய் பாவத்துல விழுந்து அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளை காண்கிற தேவன், அவருக்கு மறைவான காரியம் எதுவுமே இல்லை. ஆமென். எபிரேயர்ல வாசிக்கிறோம் இல்லையா, அவர் ஒருவருக்கே நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளோட அந்தரங்கங்களே ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஏன்னா நம்மளோட பர்சனல் இன்டெகிரிட்டி வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம யார் எப்போ விழுவோன்னு தெரியாது. பிசாசு பயங்கரமாக வலைகளை விரித்து கொண்டிருக்கிறான். ஆனால் நமக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம் ரொம்ப அவசியமாக இருக்கும். அப்போ நம்ம கண்ணு வந்து தெளிவாக இருக்கணும். அது வந்து நம்மளோட மாம்ச கண்களும் சரி, நம்மளோட ஆவிக்குரிய கண்கள் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். ஒரு காலத்தில் நம்மளோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை, அப்படியே குருட்டாட்டமாக இருந்தோம். ஆனால் அது திறக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அதனால பகலில் நடக்கிறவர்கள் போல நம்ம எப்படி நடக்கணும், சீராக நடக்கணும். லைட் இல்லைன்னா எப்படி நேரம் போக முடியுமா, தடவி தடவி நடக்கிறோம். அப்படி நம்ம தடவி தடவி தள்ளாடி கீழே விழுகிறவங்க போல இருக்கக்கூடாது. பாவத்தில் நம்ம ஒழுங்காக ஸ்டெடியாக நம்ம லைஃப் இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஒரு நாள் நல்லா நிற்கிறேன், ஒரு நாள் விழுந்தேன்னு இப்படி நம்ம எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லி கொண்டிருக்க முடியாது இல்லையா. நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அடுத்த வசனம் 35. ஆமென். அப்ப உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா இரு. இது ஒரு வார்னிங் வேர்ட்ஸ் நமக்கு. பிரியமானவர்களே, நம்மள்கிட்ட இருக்கிற அந்த வெளிச்சம் வந்து ஒரு நாள் என்ன ஆயிடக்கூடாது, இருளாகி விடக்கூடாது இல்லையா. அதான் நிக்கிறேன்னு சொல்லுகிற எவனோ விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா. 1 கொரிந்தியர் 10:12 அதை வாசிக்கிறோம். அப்ப நம்மள இருக்கிற வெளிச்சம் அது இருளாகாதபடி நம்ம வெளிச்சம் வந்து நம்ம மங்கி இருக்கிற திரியை போல அதை அணைஞ்சிராம நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எபேசு சபையை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 2 verse 5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிலிருந்து நீக்கி விடுவேன். எபேசு சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாயின்னு நினைத்து நீ மனம் திரும்பு, இல்லைன்னா நான் சீக்கிரமா வந்து நான் விளக்கு தண்டை நீக்கிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. லேம்ப் போஸ்டே நான் நீக்கிடுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அப்ப நம்ம எந்த ஏரியாவில், அப்ப நிறைய வசனங்கள் நம்ம தியானிச்சோம் இல்லையா. இப்ப நமக்கு தெரியும் நம்ம எதுல நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கோம், பின்தங்கி இருக்கிறோம், நம்ம தெரிஞ்சுருக்கோம் இல்லையா. அதுல இருந்து நம்ம மனம் திரும்பி அந்த காரியங்களை நம்ம சரிப்படுத்திக்கணும். இல்ல நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, அந்த விளக்கு தண்டை நான் நீக்கிடுவேன்னு சொல்லிருக்கேன், நான் சீக்கிரமா வந்து நான் நீக்கிடுவேன்னு சொல்லுவேன். அப்ப நம்மள உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அடுத்த 36வது வசனம் சொல்றது, உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார். ஆமென். அப்ப நம்முடைய சரீரம் முழுவதும், அதாவது ஒரு பக்கம் இருள், ஒரு பக்கம் வெளிச்சம் கிடையாது. அந்த ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஜெபிக்கிறேன், நான் சபைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தகார கிரியைகள் அந்த உலகத்தார போல நம்ம ஜீவித்து கொண்டிருக்க முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு பக்கம் லைட்டு, ஒரு பக்கம் டார்க்னஸ் இருக்க முடியாது. நம்ம சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கணும். அப்பதான் நம்ம எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருப்போம். அப்பதான் நம்மளால ஆவில அனலா இருக்க முடியும். அப்பதான் நம்ம விளக்கு தண்டின் மேல வைத்த விளக்காக நமக்கு அநேகருக்கு இல்லையா பிரயோஜனம் உள்ளவர்களாக நம்ம வாழ முடியும். கர்த்தர் இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். நம்மளுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். அது நாம் தியானித்த இந்த வசனங்களில் ரோமர் 13:12 ஒரு அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இருளின் கிரியைகளை தள்ளி ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. வெளிச்சத்தின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது.
நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தின் ஆயுதங்களை கொண்டு தான் இருளை மேற்கொள்ள முடியும். இருளின் ஆயுதங்களை கொண்டோ சத்ருவின் கிரியைகளை கொண்டோ சத்ருவை மேற்கொள்ள முடியாது. ஒளியின் ஆயுதங்களை கொண்டு தான் நாம் மேற்கொள்ள முடியும். அதே இதில் கடைசி அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் நேற்று பைபிள் ஸ்டடியில் ஃப்ரைடே ஈவினிங் பைபிள் ஸ்டடியில் நான் சொன்னேன், பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாயின் ஜெபங்களை எதிர்பார்க்கிறார். எப்பவோ அக்கேஷனலாக தேவை இருக்கிறப்ப மாத்திரமல்ல. எரேமியா 29:11 நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம். நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவை நன்மைக்கா. அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். இதே காரியத்தை வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடிலையும் சொன்னேன். 12வது வசனம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க கூடி வந்து என்னிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய போராட்டங்களும் அவர்கள் இருக்கிற சூழ்நிலைகளும் அவருக்கு தெரியாதா? அதனால ஜெபம் என்பது தேவன் நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய தேவைகளை, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரே, அவருக்கு எதுக்கு நான் சொல்லணும்? அவர்கிட்ட எடுத்து கேட்கணும்ல. நம்ம பிள்ளை எங்க அம்மா அப்பாவுக்கு என்னுடைய தேவைகள் எல்லாம் தெரியும், அதனால எங்க அம்மா அப்பாட்ட இனிமேல் நான் பேசவே வேண்டாம் அப்படின்னா பரவாயில்லையா? அவங்களுக்கு விட்டுருவோமா? கொஞ்சம் ஒரு நாள் அமைதியா இருந்தா கூட, இன்னும் ரொம்ப அமைதியா இருக்கான், சைலண்டா இருக்கான், அப்படி இருக்கவே மாட்டானே, தேடுறோமா இல்லையா? அதே போலதான் தேவன். அதனால நம்ம எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் எழுந்து நின்று அவரிடத்துல சொன்னோம், அப்பா, நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லுகிற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் சொல்லுகிற உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லி இருக்கிறார். பேசப்பட்ட அந்த காரியங்கள்ல எந்த இடத்துல நாம் இன்னும் முன்னேறணும்? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஜெபம் இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வசனம் இருக்கிறது, சிலரிடத்துல அபிஷேகம் இருக்கிறது, சிலர் ஒவ்வொருக்கு இன்னைக்கு பேசப்பட்ட ஒவ்வொரு பாயிண்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல நாம் மேம்பட்டவர்களாய் இருக்கலாம், இன்னொரு இடத்துல நாம் இன்னும் தேறினவர்களாய் ஆக வேண்டியவர்களாய் இருக்கலாம். சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் எந்த இடத்துல அடுத்த நிலைக்கு வரணும்? ஒரு குழந்தையின் நிலையிலிருந்து நான் எந்த இடத்துல நான் மேம்பட்ட அடுத்த நிலைக்கு வரணும்? அந்த வாஞ்சையை என் இருதயத்தில் ஊற்றுங்க. சத்ருவின் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள எனக்கு கற்றுக் கொடுங்க. இருளின் கிரியைகளை மேற்கொள்ள எனக்கு கற்றுக் கொடுங்க. நான் இருளிலே ஆயுதங்களை தரித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா இருளிலே எங்க இருக்குன்னே தெரியாது அந்த ஆயுதங்கள். இந்த நன்மையான நாட்களில, தேவ வெளிச்சம் இருக்கிற நாட்களில, தேவ கிருபை இருக்கிற நாட்களில அந்த ஆயுதங்களை நான் கண்டறிந்து அவற்றை தரித்துக் கொள்வது மாத்திரமல்ல, அதிலே மேம்பட்டவர்களாய் ஒரு சோல்ஜர் முதல் தடவை பேட்டில் ஃபீல்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆயுதங்களை எடுத்தா அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் நாம் ஜெபத்தை நாடுகிறதோ வசனத்தை நாடுகிறதோ அதுல என்ன நமக்கு ஒரு கிரியை இருக்கிறது யோசிச்சு பாருங்க. நம் விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. நாம் நம்மை பழக்குவிக்கணும் ஜெபத்திற்கும் அபிஷேகத்திற்கும் வார்த்தைக்கும் அவர் அதனுடைய வல்லமைக்கும் பழக்குவிக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு பாடல், நம்ம பர்க்மன்ஸோட அருமையான பாடல், ஒரு ஜெபமாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்குவீர். எல்லாரும் சொல்லுமா? எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எல்லாரும் சொல்லுமா? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம்
விடுவிக்கும் தெய்வம் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. ஆறுதல் நீர்தானையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த நாளிலே தகப்பனே, எரிந்து கொண்டிருக்கிற அந்த வெளிச்சம் அணைந்து போய் விடாத படிக்கு எச்சரிக்கையா இருக்க கர்த்தர் நீர் என்று எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்க பாடினது போல ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய விளக்கை எரிய செய்தவர் நீர் ஆண்டவரே. அந்தகாரமான இடத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை வரவழைத்தவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய புண்ணியங்களை நாங்கள் அறிவிக்கும்படிக்காய், நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை நாங்கள் காத்து கொள்ளும்படிக்காய் இந்த நாளிலே உம்முடைய வசனத்திலிருந்து எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய நிலையும் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அதை எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. எங்க ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அந்த உணர்வின் சிந்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்தரணும். நாங்கள் எந்த இடத்துல இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில மேம்படணும், எந்த இடத்துல இன்னும் ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்குள்ள அதே நாளை போல இன்றும் இருக்கிறோம், எந்த இடத்துல நாங்கள் தேறி வந்திருக்கிறோம், எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் இருதயத்துல இருபுறமும் கருக்குள்ளவருடைய வசனத்தினால அவர் எங்கள் இருதயத்துல கிரியை செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு ஜெபத்துல மேம்படும் பொழுது, வசனத்தை தியானித்து மேம்படும் பொழுது, அபிஷேகத்துல மேம்படும் பொழுது தகப்பனே, நீர் உம்முடைய கிரியைகளை எங்கள் வாழ்வில் நடத்திப்பீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் கருவிகளாய் எங்களை மாற்றுவீர், எங்களை பயன்படுத்துவீர் தகப்பனே. வெறும் வேலைக்கு செல்லுவது மாத்திரம் அல்ல, குடும்பம் மாத்திரம் அல்ல அப்பா, சபை கூடி வருதல் மாத்திரம் அல்ல தகப்பனே. நீர் எங்களுடைய வாழ்க்கைக்கு மேலான நோக்கங்களை வைத்திருக்கிறீர். இவை எல்லாவற்றையும் நாங்கள் ஒன்று கூட்டி ஒளியின் ஆயுதங்களை தரித்து தகப்பனை இருளின் கிரியைகளை நாங்கள் மேற்கொண்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற தகப்பனை தூயவர் துதிக்கு பாத்திர உமக்கு நாங்கள் மகிமை சேர்க்க இந்த நாளில எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. சங்கீதம் 63:3 நாங்கள் தியானித்தது போல இன்று ஆராதனையின் துவக்கத்துல உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. எங்களுடைய ஓட்டம் வெறும் ஒரு பொசிஷனை குறித்தோ அல்லது ஒரு எல்லையை குறித்தோ அல்லது எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை குறித்தோ மாத்திரம் அல்ல, எங்களுடைய நோக்கம் பரிசுத்த பர்வதத்தை நோக்கி இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த இயேசுவை நோக்கி இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நோக்கினதா இருக்கும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்ளுவீர். மற்ற எல்லாவற்றையும் முந்த நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது நீர் மற்ற எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவையில் வந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, எந்த இடத்தில் தேவை இருக்கிறதோ கர்த்தர் நீர் சந்திப்பீராக. என் கிருபை உனக்கு போதும் என்று பவுல் அப்போஸ்தலருக்கு சொன்ன தேவன் இந்த நாளிலும் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை பிள்ளைகளுக்கு போதும், பிள்ளைகளாக எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அப்பா, நீர் பிள்ளைகளுக்கு நீர் அப்பத்தையும் அப்பா ரசத்தையும் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நாங்கள் அப்பத்தை கொடுக்க வாஞ்சிப்போம் என்றால் நீருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர் கர்த்தாவை. அவற்றுக்கு தடையா எங்கள் வாழ்க்கை இருந்து விடாத படிக்கு, அவற்றிற்கு தடையா எங்கள் இருள் இருந்து விடாத படிக்கு வெளிச்சமாகிய உண்மை நாங்கள் உயர்த்தி பிடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். யோவான் 1:4 உமக்குள் இருந்த ஜீவன் எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உமக்குள் இருந்த ஜீவன் எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நாங்கள் இன்னும் பற்றிக்கொண்டு இன்னும் எரிந்து சுடர்விட்டு இந்த உலகத்திலே பிரகாசிக்க கர்த்தர் நீர் கிருபை கொடுப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். குறிப்பா இந்த நன்றி எறிதலை நாங்கள் கொண்டாடுகிற அந்த நாட்களில தேங்க்ஸ் கிவிங் வீக் ஆண்டவரே,
அப்பா இந்த நாட்களில நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்க, அந்தகார இருளிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த உம்மை நாங்கள் நன்றியோடு நோக்கி பார்க்க, எங்களுக்காய் விலைக்கரையமாய் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த இரத்தத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் நம்முடைய வெளிச்சம் அணையாதபடிக்கு இன்றும் என்றும் நம்மை அக்கினியினால நடத்துகிற பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Have a blessed week, Thanksgiving week.